Assalamualaikum, boleh selamat hari malam. Oh, sir. Right. Right. இப்போ பிள்ளைகள் எத்தனாவது கலிமா கடைசியா பார்த்தது நாம 11 பார்த்துட்டோம் என்ன பிள்ளை? sir. Right. Right. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கும் பிள்ளைல கொஞ்சம் காய்ச்சல் மாதிரிக்குமா சரியா 3 நாளுமா ஃபுல் செமினார் பிள்ளைல 2-3 நாள் கண்டியில உண்டு குருநாகல் பரகஹதினியா முடிச்சிட்டு நேற்று தான் வந்தது நான். திரும்ப அடுத்த வாரக்கிழமை வெள்ளிக்கிழமை பிள்ளைகள் மாதம் பேர் ஒரு செமினார் 3 நாள் சனி ஞாயிறு திங்கள் சரியா பிள்ளை? இன்ஷா அல்லாஹ் இந்த வார மாசத்தோட எல்லாம் முடியுது என்ன பிள்ளை? அப்படித்தானே? ரைட். இப்ப பிள்ளைகள் அடுத்தது 12வது கேள்வி. 12வது கேள்வி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாரன். ரைட், ஓகே பிள்ளை. 12வது கேள்வி என்னடா பிள்ளைகள்? கலீஃபா உமர் அலி அவருடைய ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அப்ப அதிலேயே ஒரு விடயம் இருக்குது, இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. தீவானுல் பரீத் என்பது எங்க அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு? எங்க அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு? உமர் அலி ஆட்சி காலம். அப்ப நல்லா விளையாடும் தீவானுல் பரீத் அப்படின்னு என்ன பிள்ளைகள் என்ன நினைக்கலாம்? தபால் திணைக்களம். ஈவானுல் ஜுந்து என்ன பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும் உமர் அலியுடைய ஆட்சி காலத்துல தீவானுல் ஜுந்த் என்கின்ற இராணுவ திணைக்களங்களை உமர் அலி அவர்கள் 2ஆக பிரித்தார். ஒன்று என்ன? ஒன்று சொல்லுங்க. ஒன்று நிரந்தர இராணுவ பிரிவுன்னு சொல்றது, அதாவது பிள்ளைகள் சம்பளம் கொடுத்து வச்சுக்கொள்றது. சம்பளம் கொடுத்து வச்சுக்கொள்றது நம்ம நாட்டுல பிள்ளைகள் என்ன. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, அந்த வீடியோ மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப வராதுல ஸ்பாட் லைன்ல போட்டா ஓகேயா? ரைட், இப்ப வராதுல ஸ்பாட் லைன்ல போட்டா ஓகே. ரைட். அப்ப
உமர் அலி அவருடைய ஆட்சி காலத்துல பிள்ளைகள் தீவானுல் ஜுந்த் என்கின்ற இராணுவ திணைக்களம் இருக்கிறதா இல்லையா, அதை ரெண்டாக பிரித்தார். ஒன்று நிரந்தரம், இன்னொன்று தற்காலிகம். நிரந்தரம் என்று சொல்றதுக்குள்ளே சம்பளம் கொடுத்து வச்சுக்கொள்றது, தற்காலிகம் என்று சொல்றது மக்களுக்குள்ள இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. சரியா? ஏன்னா உமர் அலி காலத்துல உங்களுக்கு தெரியும், ரோம் பாரசீகம் என்று இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாக்கப்படுகிறது. ரோம் பாரசீகம் என்று இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாக்கப்படுது. அப்ப அதனால இராணுவ வீரர்கள் தேவை. வெளிசக்தி, அதாவது வெளிநாட்டிலிருந்து எதிர்ப்புகள் வரலாம், அல்லது தண்ட நாட்டை யாராவது வந்து அழிக்கலாம். அப்ப அங்க இராணுவ வீரர்கள் தேவை. சில டைம்ல இராணுவ வீரர்கள் போதாது என்ற ஒரு சிக்கல் வந்தா உடனடியாக மக்களிலிருந்து அந்த இராணுவ வீரர்கள் வருவார்கள். அப்படியான ஒரு விடயத்தை பிள்ளைகள் உமர் அலி அந்த காலத்துல உருவாக்கினார். அவர் நாங்க படிப்போம் இன்ஷா அல்லாஹ், நாங்க எஸ்ஐல படிப்போம், உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம் நான் எஸ்ஐல. ஏன்னா உமர் அலி அவருடைய நிர்வாக கட்டமைப்பு எக்ஸாமுக்கு 10 புள்ளிக்கு வந்தா பிள்ளை சும்மா அழகா விளங்கப்படுத்திடுவார். அதே மாக்கி அழகா எழுதும். அதே மாதிரி ஹலீஃபாக்களை மதிப்பிடுக என்ற ஒரு கேள்வி வந்தா எப்படி எழுதணும், அதுக்கு ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்ப ஹலீஃபாக்கள் உதாரணமா உமர் அலியை மதிப்பிடுக. இப்ப அலிரடி சம்பந்தமாக ஒரு கேள்விதான் இதுவரைக்கும் பாஸ் பேப்பர்ல அலிரடிய மதிப்பிடுகண்டு வந்திருக்குது. அப்ப சில டைமுகள்ல ஹலீஃபாக்களை மதிப்பிடுகண்டு சொன்னா எப்படி நீங்க மதிப்பிடணும் என்று ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை சொல்லி தருவேன். அதை வச்சே நீங்க அழகா மதிப்பிடலாம். எல்லாம் பாயிண்ட்ஸாக படிச்சு கொள்ளுங்க. லேசி பிள்ளைகள், மிச்சம் லேசி ஐசி பாடம், அழகா பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு எஸ்ஐல விளங்கப்படுத்தி தாரேன், நல்லா படிச்சு கொள்ளுங்க. நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு கிளாஸ் இருக்குது. ஏன்னா எஸ்ஏ கிளாஸ் இருக்குமா இன்ஷா அல்லாஹ், அதுல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சரியா புள்ளே? நாளைக்கு இருக்குது. ஆனா நாளைக்கு நான் படிக்கிறது எத்தனாவது யூனிட்? 8 படிச்சுட்டு திரும்ப நாம 6வது யூனிட்டுக்கு வருவோம். கொஞ்சம் எல்லாம் வெயிட் பண்ணுங்க. அப்படியெல்லாம் அழகா கொண்டு போவோம்னா ஃபர்ஸ்ட் இயரை முடிச்சுட்டு செகண்ட் இயர்ல கிட்டத்தட்ட அறுவாசி முடிஞ்சு இன்னொரு அறுவாசி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒன்றும் பயப்பட தேவை, அழகா டைம் இருக்குது. ரைட். அப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்ப தீவானுல் ஜுந்த் உமரின் ஆட்சி காலத்துல ஒன்று நிரந்தரப்பட சம்பளம் கொடுத்து வச்சுக்கொள்றது, இன்னொன்று பிள்ளைகள் தற்காலிகம் என்று சொல்றது மக்களுக்குள்ளே இருப்பாங்க. என்ன, இராணுவ பயிற்சியை கொடுத்து மக்களுக்குள்ளே வச்சுக்கொள்றது. சில டைம்ல வெளிசக்தி யாராவது நாட்டை அழிக்க வர டைம்ல இராணுவ வீரர்கள் போதாது என்ற ஒரு நிலை வந்தா உடனடியாக இங்க இருந்து ஆட்கள் வருவாங்க. இப்படியான ஒரு முறை பிள்ளைகள். சரியா? ரைட். இதையும் தாண்டி பிள்ளைகள் நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளணும், தீவானுர் ரசாயில் அப்படின்னா என்ன? தகவல் திணைக்களம். என்னது? தகவல் திணைக்களம். தொடர்பாடல் திணைக்களம். வெரி குட் பிள்ளைல. தொடர்பாடல் திணைக்களம். வெரி குட். தீவானு சுருத்தா. தீவானு சுருத்தா. சுருத்தானா என்ன? போலீஸ் திணைக்களம். தீவானுல் ஹராஜ். ஹராஜினா வெரி குட் பிள்ளைல. என்ன? தீவானுல் ஜுந்த், தீவானுல் பரி, தீவானுல் ஹாத்தம்டா என்ன? பதிவு திணைக்களம். வெரி குட் பிள்ளைல. ஹாத்தம் என்பது பதிவு திணைக்களம். தீவானுல் ஜுந்த், தீவானுல் ரசாயில், தீவானுல் பரீத், தீவானுல் ஷுருத்தா, தீவானுல் ஹாத்தம், இதெல்லாம் எங்கட சிலபஸுக்கு உட்பட்ட பகுதி. கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பாஸ் பேப்பர்ல ஒன்று கேட்டு அதை மட்டும் படிக்கிறல்ல, மேலதிகமான விஷயங்களை நாங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப 12வது எத்தனாவது பிள்ளைகள் ஆன்சர்? எத்தனாவது? 3. ரைட். நம்ம ஏற்கனவே முதலாவது அழகுல நிறைய விஷயங்களை நான் போன கிளாஸ் சொல்லிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் நம்ம என்ன ஆன்சர் பண்ற மட்டும்தான் வேலை. என்ன, முதலாவது கிளாஸ்ல நிறைய தகவலை சொல்லியிருக்கிறேன். என்னோட சேர்ந்து கைட வாங்கிட்டு வாரீங்களா? சொல்லுங்க. ரைட். உங்களுக்கு ஒரு கேள்வி ஒளி வச்ச பிள்ளை, கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி உண்டு. எங்கேயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாப்பா யார் சொல்றா? முதலாவது அழகுல பிள்ளைல கொஞ்சம் வித்தியாசமா எடுத்தியா? சில டைம்ல அப்படி கேட்கலாம். என்ன கேட்டா என்ன, தீவானுல் ஹாத்தம்டாமா பதிவு திணைக்களம். தீவானுல் ஹாத்தம் என்பது பதிவு திணைக்களம். பதிவு திணைக்களம். ரைட். என்ன கேள்விண்டா பிள்ளைகள்? இஸ்லாத்துடைய சிறப்பம்சத்தை வச்சுதான் எடுத்ததா? இன்மையில்
இம்மையில் பாப்போம் யாரு சொல்றேன். இம்மையில் இம்மையில் உன் பங்கை மறந்து விடாதே. என்ற அல் குர்ஆன் வசனம் என்ற அல் குர்ஆன் வசனம் என்ற அல் குர்ஆன் வசனம் இஸ்லாத்தின் எச்சிறப்பம்சத்தை குறிப்பிடுகிறது. இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை ரெக்கார்டிங் போட்டே நான் கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் என்ன சில டைம்ல காய்ச்சல் தலையீடி வரக்குள்ள பிள்ளைகள் என்ன மறந்து வைத்துருவோம். சரியா இப்படித்தானே பிள்ளைகள்? அப்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்திடணுமா ரெக்கார்டிங் போடாண்டி திரும்ப கிளாஸ் செய்ய வரும். அப்ப இம்மையில் உன் பங்கை மறந்து விடாதே என்ற அல் குர்ஆன் வசனம் இஸ்லாத்தின் எச்சிறப்பம்சங்களை சொல்கிறது. இப்படி கேள்வி கேட்டா கேட்கலாம், கேட்க மாட்டாங்கன்னு சொல்லலாமா பிள்ளைகள்? கேட்கலாமா இல்லையா சொல்லுங்க. கேட்கலாம். அதான் நல்லா சொல்லுங்க. கேட்கலாம். நான் தானே கேள்வி உருவாக்குறேன். கேட்கலாம். இப்ப ஆன்சர் என்ன பண்ணுவீங்க? நான் கேள்வி உருவாக்கி தந்திருக்கிறேன். இப்படி ஒரு கேள்வி வந்தா என்ன சொல்லுவீங்க? வசதியா என்ன சார் நீங்க எங்களை யார் நினைச்சு கொண்டீங்க? என்ன நீங்க எந்த பக்கம் சுத்தி வந்தாலும் நாங்க அந்த பக்கத்தால என்ன செய்வோம்? சுத்தி வருவோம். வெரி குட் பிள்ளைகளா. இதான் எங்கட பிள்ளை, இதான் எங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைகளுடைய ஸ்பெஷல். என்னன்னா என்ன கேள்வி வந்தாலும் இந்த இர்ஷா சார்ட்ட படிச்ச அந்த கேள்வி மயக்கமெல்லாம் கிளியர் ஆகும் ஆகாதா பிள்ளை சொல்லுவோம்? கேள்வி மயக்கம் கிளியர் ஆகுமா ஆகாதா? தெரியாம இல்லையா? ஏன்னா நான் ஒரு கேள்வியை நான் உண்டாக விளங்கப்படுத்துற ஒரு காலம். ஏன்னா கண்டி ஒரு செமினார்ல போன பிள்ளை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த தஃப்சீருடைய அவசியம் என்று முக்கியத்துவம் என்றுதான் பிள்ளை தலைப்பே போடுறது. தஃப்சீருடைய அவசியம் முக்கியத்துவம் என்றுதான் போடுறது. ஆனா பாஸ் பேப்பர்ல பிள்ளை நான் நினைக்கிறேன் 2012 வரைக்கும் பழைய பாஸ் பேப்பரா கிட்டத்தட்ட 15 வருஷமா ஆயிடுது. தஃப்சீர் என்றால் என்ன? தஃப்சீரின் தோற்றத்துக்கு வழியமைத்த காரணிகள் என்ன? பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. அப்ப பாருங்க, அப்படி யோசிச்சு எடுத்திருக்கிறான். தஃப்சீர் என்றால் என்ன? தஃப்சீரின் தோற்றத்துக்கு வழியமைத்த காரணி. என்ன ஆன்சர் அதுக்கு? என்ன ஆன்சர் வரும்? இந்த கேள்வியை எப்படி உருவாக்கி தந்தவங்களுக்கு இன்னொரு கேள்வியாக, தஃப்சீர் என்பது ஒரு தனிக்கலையாக உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கலாம். தஃப்சீர் என்றால் என்ன? தஃப்சீர் ஒரு தனிக்கலையாக உருவாகிறதுக்கான காரணங்களை ஆராய் கண்டு கேட்டாலும் என்ன வரும் பிள்ளைகள் ஆன்சர்? அதே ஆன்சர். தஃப்சீருடைய சிறப்பம்சங்களை விளக்குக என்று ஒரு 4 புள்ளிக்கு வந்தா என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பிள்ளைகள்? அப்ப அந்த வசனத்தை மாத்தணும். சிறப்பம்சம் கேட்டா அந்த அதே பொயின்ஸ் தான், அந்த பொயின்ஸ சிறப்பம்சத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். அவசியம் அதுக்கு ஏற்ற மாதிரி. என்ன இப்ப நாங்கள் எங்களை மாத்திரமா இல்லையா பிள்ளை? ஸ்கூலுக்கு போகின்ற போது ஒரு ஸ்டைல், ட்ரிப் போகின்ற போது இன்னொரு ஸ்டைல், திருமண வைபவத்துக்கு போகின்ற போது அது ஒரு வகையான ஸ்டைல். ஓமா இல்லையா சொல்லுங்க. அதே மாதிரி கேள்வி எழுதுகின்ற போதும் கேள்வியை சேஞ்ச் பண்ணினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாறி 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 போய் சொண்டுதான். ஆனா இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட ஸ்டைல நாங்க மாத்தணும். நாங்க ஏற்கனவே படிப்பிச்ச முடியல, நான் சும்மா சொல்றேன். ஏன்னா இந்த கேள்வி மயக்கங்களை சொல்றேன்னா நான் நிறைய கேள்வி விளங்கப்படுத்திருக்கேன் எஸ்ஐல. ஏன்னா அந்த கேள்வி மயக்கம் எல்லாம் பிள்ளைகள் பயப்படவே தேவையில்ல. போனா எக்ஸாம் எழுதிட்டு வீட்டை வாரேதா. சரியா? முதலாவது பாடம் தானே பிள்ளைகள். அப்ப சிரிப்போடே வருவீங்க இன்ஷா அல்லாஹ். எப்படி வருவீங்க? இன்ஷா அல்லாஹ். சிரிப்போடே வருவீங்க பிள்ளைல. அந்த சேருக்கு மெசேஜ் ஒன்று போடுவீங்க. சேவர் அங்க. அப்படித்தானே? ரைட். 13வது இஸ்லாமிய நாகரிகம் வஹியின் ஒளியில் அமைந்த தௌஹீத் ரிசாலத்து மஆத் என்ற அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்டதாகும். அதன் சிறப்பு பண்புகள் ஒன்று. ரைட். அப்ப என்ன கேட்காங்க? இஸ்லாத்துடைய சிறப்பம்சத்தை சுத்தி வாரது. என்ன அப்படித்தானே? சுத்தி வாரதா இல்லையா சொல்லுங்க. சுத்திட்டு வார என்ன? அப்ப எங்கட பிள்ளைகிட்ட சுத்தி கேட்டாலும் எங்களை பிள்ளைகளுக்கு அது விருப்பமா இல்லையா? இப்படி இஸ்டைல கேள்வி கேட்டாங்க பிள்ளைகளுக்கு விருப்பமா இல்லையா சொல்லுங்க.
இப்ப இங்க சொல்றது வசதியாதான், இங்க அப்படி சொல்லல. ஆனா என்ன சொல்லுது ஆன்சர்? வசதியாவா இல்லையா சொல்லுவோம்? எஸ், எங்க பிள்ளைகள் தெரியும். இப்ப வசதியாதான். இப்ப பாருங்க பிள்ளைகள், இஸ்லாமிய நாகரிகம் வஹீன் ஒளியில் அமைந்த தௌஹீத் ரிசாலத்து மாத் என்ற அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்டதாகவும் அதன் சிறப்பு பண்புகள் உண்டு. என்ன சொல்லுங்க? முதலாவது ஏன் வராது என்று கேட்டா, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் சூழலுக்கு மட்டும்தான் பொருத்தமா பச்சை பிள்ளை. ஏனண்டா குர்ஆன் அல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ், மக்கி சூரா யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று சொல்றது முஸ்லிம்களுக்கு மட்டுமா உள்ளே? முஸ்லிம்களுக்கு மட்டுமா? ஏன்னா எல்லாரும், ஏன்னா குர்ஆனை எல்லாரும் படிக்கலாம். அப்ப பெரும்பான்மை முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை. இரண்டாவது, உலகியலை புறக்கணித்து ஆன்மீகத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறது. வானாவா அப்படி இருக்காப்புள்ளே? உலகியல் வானா, போய் பள்ளிக்க போய் குர்ஆனை ஓதிட்டு திக்ர் செஞ்சிட்டு அல்லாஹ் 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 24 மணித்தியாலம் மீறி என்று சொல்லுதா? இல்ல சார். ஆனா ஒரு ரிப் கொண்டு போறல்ல, மத்தவனை பார்த்து சிரிக்கிறல்ல, ஒரு வலிமாக்கு போறல்ல, திருமண வைபவத்துக்கு போறல்ல, மத்தவனை பார்த்தவன உம்முண்டு முறைக்கிறது, மத சிரிப்பும் இல்ல. அப்படியே பள்ளிக்கு போயிட்டு இப்படியே அழுது 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 அப்படியே சொருக்கம் வேணும் பள்ளிக்குள்ளேயே இருக்கிறத இஸ்லாம் வெறுக்கிறது. அதுக்கு ஹதீஸும் இருக்குது. சிலாக்கள் வந்து கேட்காங்க, ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தொடர்ந்து நோன்பு பிடிக்கப்பட, நாங்க திருமணமே முடிக்கிறல்ல, திருமணம் முடிச்ச பிரச்சனையா இல்லையா? பிள்ளைகள் வரும், அந்த பிள்ளைகளை உடுப்படுக்கணும், கரைச்சலா இல்லையா? பிள்ளைகளை படிப்பிக்கணும், ஜூம் கிளாஸ், இந்த ஜூமுக்கு சல்லி கட்டணும், ஜூம்ல படிக்கணும், போமாட்டியா பிள்ளை? சரியா? அப்ப இதெல்லாம் பெரிய தொழில். அப்ப அதனால பள்ளிக்கு போய் இருந்துட்டா உற்று பிரச்சனையும் இல்லை. இல்லாட்டி மனைவி ஹோல் பண்ணி அங்கர் வாங்கிட்டு வாங்கோ, சீனி வாங்கிட்டு வாங்கோ, மரக்கறி வாங்கிட்டு வாங்கோ, தேங்காய் வாங்கிட்டு வாங்கோ, இப்ப தேங்காய் 250 ரூபா, 200 ரூபா, அதே வாங்கி பிள்ளை கரைச்சலா இல்லையா? அதனால பிள்ளைகள் இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லல. நீங்க தேங்காய் வாங்க போகணும், மரக்கறி வாங்க போகணும், பசாருக்கு போகணும், பள்ளிக்கு போகணும், திருமண வைபத்துக்கு போகணும், எல்லாத்துக்கும் போங்க, உலகத்திலையும் செயற்படுங்க. ஆனா உலகத்துல நீங்க செயற்படுகின்ற போது இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் செஞ்சீங்கண்டா அதான் இபாதத். வியாபாரம் செய்றீங்க, இஸ்லாம் சொல்ற மாதிரி. திருமண வைபவத்துக்கு போறீங்க, இஸ்லாம் சொல்ற மாதிரி. தூங்குறீங்க, இஸ்லாம் சொல்ற மாதிரி. இஸ்லாம் சொல்ற மாதிரி செஞ்சீங்கண்டா நீங்க தொழுறமாக்கி ஒரு இபாதத் தான் இது. விஷயம் முடிஞ்சு. இப்ப பிள்ளைகள், அப்ப இரண்டாவது வராது. மூன்றாவது, உலகியலையும் ஆன்மீகத்தை ரெண்டையும் இணைக்கிறது. வருமா வராத பிள்ளைகள்? வரும் சார். அப்ப மனித சிந்தனைக்கு முக்கியத்துவம் வந்து பிரதேசத்துக்கு பிரதேச வித்தியாசம் அணுகுமுறை அப்படியெல்லாம் இல்ல பிள்ளைல. எல்லா இந்த பிரதேசம் நல்ல அப்படி ஒன்றுமே இல்லை. அப்ப லேசாக நாம நார்மலா வாய்ச்சாலே போதும், அது அழகாக உலகியல் ஆன்மீகம் ரெண்டுக்கும் செட் ஆகக்கூடிய மார்க்கம். அப்ப இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் எது? எது வரும்? வசதியாவா இல்லையா? நடுநிலையான மார்க்கம், தீவிர போக்கும் இல்ல, கடும் மிதவாத போக்கும் இல்ல. சரியா பிள்ளைகள்? ரைட். 14வது பிள்ளைகள் மிச்சம் லேசி, அது சும்மா நேரடியாக எல்லா பிள்ளைகளும் ஆன்சர் பண்ணுவீங்க. ஆலமியா. ஆலமியா என்ன பிள்ளைகள்? பாருங்க, முழுமையானது. முழுமைக்கு என்ன சொல்ற? சம்பூரண, முழுமை, பூரணத்துவம் எல்லாம் ஒன்றுதான். சுமூலியா. வெரி குட். அதே மாதிரி நெகிழும் நெகிழாத்தன்மை, அதுல நெகிழ்வு மட்டும் போட்டிருக்குது. நெகிழும் நெகிழாத்தன்மைக்கு என்ன சொல்றேன்? வெரி குட் பிள்ளைகளா. அடுத்தது போட்டு தெய்வீகத்தன்மை என்ன சொல்றேன்? இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல முதலாவது முதன்மையானதுமான சிறப்பம்சம். சரியா பிள்ளை? முதலாவது சிறப்பம்சம் தான் இதா. முதலாவது முதன்மையானதுமான சிறப்பம்சம் தெய்வீகத்தன்மை, ரப்பானியா. அதே மாதிரி நடுநிலைத்தன்மையானது வசதியா. சுகூலியா. சுகூலியா சொல்லுங்க.
தெளிவான மார்க்கம். தெளிவான மார்க்கம். வெரி குட். உமவியா உமவியா சமூகமயமான மார்க்கம். சமூக மார்க்கம். வெரி குட். அதே மாதிரி பிள்ளைகள் அஹ்லாக்கியா பண்பான மார்க்கம். பண்பாடு வெரி குட். இப்படிதான் படிக்கணும் இல்ல. இப்படி நான் அடிக்கடி யாபகப்படுத்த எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் இப்படி நம்ம அடிக்கடி யாபகப்படுத்த யாபகம் இருக்கு. எக்ஸாமுக்கு போனா 50க்கு 50 அதான் விளக்கம். விஷயம் முடிஞ்சு பிள்ளைல. ரைட். ஓகே பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். இந்த மேலதிகமான சிறப்பம்சங்களுக்குள்ள ஸ்கீம்ல வந்த சிறப்பம்சங்களை நீங்க யோசிக்கப்படாது. இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் சார் கைட்ல ரப்பானியா ஷுமூலியா வாக்கியா வசதியான்னு இருக்குது. அப்ப இதெல்லாம் எங்க சேர்ந்து எடுத்தீங்க தேடி அண்டு கேட்டா ஸ்கீம்ல பிள்ளைகள் நாங்க எங்களுக்கு சொல்லப்படுறது மார்க்கிங் போற டைம்ல பிள்ளைகள் மேலதிகமான இந்த விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுறது. அப்ப சொல்றாங்கண்டா அப்ப ஏதோ ஒரு காரணமும் இருக்கும். அப்ப அதெல்லாம் ஞாபகம் வச்சு கொள்ளணும். எனவே அதெல்லாம் சொல்லி தருவோம். நீங்க அழகா படிச்சு கொள்ளுங்க. இதெல்லாம் விளக்கமா தேவையில்ல. என்னன்னு இருந்தா போதும். மசாதிரு சரியான என்ன மசாதிரு சரியா இஸ்லாமிய சட்டம். வெரி குட். அந்த எங்களை பிள்ளை சும்மா பட்ட ஃபிட் அறிங்க பிள்ளைடா. என்னோட வந்துடணும் பிள்ளைடா. என்னோட சேர்ந்து கைடோட வாய்ச்சிட்டு வந்துடணும். வெரி குட். நல்லா ஃபிட் அறிங்க. மாஷா அல்லாஹ். நல்லா. இப்ப பிள்ளைகள் 16வது எத்தனமா 2வது 15வதுக்கு பிள்ளைகள் தௌஹீத் ரிசாலத் எப்படி கேட்காங்க. ஏற்கனவே கேட்டானுங்கள். இஸ்லாத்துடைய அடிப்படைன்னு வந்தது வரும். அடிப்படைன்னு வந்தது வரும். அல் குர்ஆன் சொன்னா அடிப்படை என்ற சொல்ல கண்டாலேங்கிற பிள்ளைகளுக்கு ஞாபகம் வரணும். தௌஹீத் ரிசாலத் மஆத் ஏற்க சொல்லி தந்திக்கிறேன்டா. பொறுப்புகள் என்று வந்தாங்கிற பிள்ளைகளுக்கு ஞாபகம் வரணும். என்னது மனிதனுடைய அன்றாட நடவடிக்கை என்று வந்தாங்கிற பிள்ளைகளுக்கு ஞாபகம் வரணும். இது எத்தனாவது யூனிட்ல பிள்ளைகள் இருக்கு எங்கட பிள்ளைகள் சொல்லும். எத்தனாவது யூனிட்ல இருக்குது. வெரி குட். மாஷா அல்லாஹ். இருசாசட்ட படிக்கிற பிள்ளைங்க அப்படி தாய்க்கணுமா. வெரி குட். சரி பிள்ளைல ஜஸாக்கல்லாஹ். சந்தோஷமா இருக்கு பிள்ளைல. சந்தோஷமா இருக்கு. ரைட். 15வது பிள்ளைகள் தௌஹீத் ரிசாலத் மஆத்னா கீழ ஆன்சர் பாருங்க. நான் சொன்னா வந்திருக்கு. என்னது இஸ்லாமிய நாரியத்தின் அடிப்படை. அடிப்படை என்று கண்டா பிள்ளைகள் மர பேசிக்கா தான். பேசிக் தௌஹீத் அல்லதானே பேசிக். நம்ம இஸ்லாத்துல மெயின் ஆலியார் அல்ல. அப்பதான் பேசிக் விஷயம் முடிஞ்சு. எனவே 15வதுக்கு எத்தனாவது பிள்ளைகள் 2வது. இப்ப அடுத்ததெல்லாம் கூட நான் ஏற்கனவே சொல்லி தந்த விஷயம் தான் பிள்ளைல. அறிஞர்களை பார்க்கணும்னு சொன்னா இல்லையா முதலாவது கிளாஸ்ல சொன்னா இல்லையா ஞாபகம் இருக்கா. இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு இப்ப பாஸ் பேப்பர்ல பாருங்க எப்படி கேள்விண்டு. நான் சொன்னது எல்லாமே புள்ள அப்படியே பாஸ் பேப்பர்ல சும்மா போட்டோ காப்பி பண்ண மாதிரி அப்படியே இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா பிள்ளைல அறிஞர்களை பார்த்து கொள்ளுங்க. இந்த கருத்தை பார்த்து கொள்ளுங்க. வரும் வரும் வந்துருக்கு பாருங்க. இப்னு கல்தூனின் கருத்துப்படி நாகரிகம் என்றா என்ன. மூன்றாவது. சரியா பிள்ளைகள். வெரி குட். வெரி குட் பிள்ளைல. ரைட். அதே பிள்ளை பாடமாக்கணுமா. பாடமாக்குறா பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். சும்மா தெரிஞ்சிருந்தா போதும். ஞாபகம் இருந்தா போதும். இதான் இவர கருத்து. சமயம்டா என்ன. மகாத்மா காந்தியோட கருத்து. என்ன கருத்து சொல்லுங்க. மகாத்மா காந்தி சமயம் மனித செயற்பாடு கூடிய அறம் சார்ந்தது. அப்ப சமய நன்மையை சொல்லி தரும். தீமையை சொல்லி தருமா. சமய நன்மையை சொல்லுமா தீமையை சொல்லுமா. சொல்றாரு. அறம் சார்ந்த செயற்பாடு. வெரி குட் பிள்ளைகளா. வெரி குட். 17வது இஸ்லாமிய நாகரிக தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி இப்படி சொல்லு வந்தா பிள்ளைகள். இப்ப இந்த இடத்துல சில இடங்கள் அப்படி செட் ஆகாட்டிய மிகச்சரியானது மிக என்று சொல்லொண்டு வந்தா கொஞ்சம் தலைய கொஞ்சம் பிள்ளைகள் மிக ஆழமாக கொஞ்சம் யூஸ் பண்ணணுமா. சரியானதுக்கு உதாரணமா சரியானது என்று கேட்கறதுக்கும் மிகச்சரியானது என்று கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மிகச்சரியானது என்ற சொல்லொண்டு வந்தா மற்றது கிட்டத்தட்ட சரி மாதிரி தான் விளங்கும். ஆனா எல்லாத்தையும் விட மிகச்சரியானது எதுதான் இங்க கேள்வி. நல்லா விளங்கணும். மிக என்ற சொல்லு வந்தா கொஞ்சம் பிள்ளைகள் எல்லாம் சரி மாதிரி விளங்கும்.
இது அதுலயும் மிக பொருத்தமானது, மிக சரியானது என்ற விஷயத்த கொஞ்சம் பிள்ளைங்க நாங்க யோசிக்கணும். எனவே பிள்ளை இங்க பாருங்க, இஸ்லாமிய நாகரிகமும் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றிய மிகச்சரியான கூற்று மக்கா மதீனா சமூகங்களில் பழக்க வழக்கம். மக்கா மதீனாவில தான் இஸ்லாம் தோற்றம் பெற்றது என்று சும்மா யோசிக்கலாம். மக்காவில் ரசூல் அறிமுகப்படுத்தின, திரும்ப மதீனாவுல இஸ்லாமிய அரசை உருவாக்கினார். என்ன அப்ப ஓகே, அப்ப அங்கான இஸ்லாம் ஸ்டார்ட் சரி மாதிரி விளங்குதா இல்லையா? என்ன அப்படி சும்மா சும்மா அப்படி பட்டம் படாம மாதிரி விளங்கும். ஆனா அதை கேட்கல, மிகச்சரியானது. இரண்டாவது கூஃபா பசரா மக்களின் மரபாகும், அது அறவே பிள்ளை, அது யோசிக்கல சரிண்டு ஏண்டா அது பச்சை பிள்ளை. மக்கா மதீனாவை கொஞ்சம் யோசிக்கலாம் சரி மாதிரி. மக்காவில் ரசூலுல்லாஹ் அகீதாவை போதித்தார், மதீனாவில் சட்டங்களை போதித்தார். அப்ப மக்கா மதீனாவில் இஸ்லாம் அறிமுகமாகியது ஓகே தானே என்று சும்மா லைட்டா படும். அது வராது. எது வரும்? மூன்றாவது இஸ்லாமிய சிந்தனைகளுக்கு உட்பட்டது. இஸ்லாமிய சிந்தனை, இஸ்லாம்டா அது இஸ்லாமிய சிந்தனை தான் வரும். அதுக்குள்ள வேற விஷயங்கள்லாம் வர இஸ்லாமிய சிந்தனைக்கு உட்பட்ட விஷயமாகும். மற்றதை பாருங்க, உமையா ஹலீஃபாக்கு அறிமுகப்படுது பச்சை பிள்ளை. உஸ்மானியருடைய வழக்காறுன்னு சொல்றது அதை விட பச்சை பிள்ளை. உஸ்மானிய ஆட்சி வேற பிள்ளை, உஸ்மானியர் இன்னொன்று அது வேற. அப்பாஸ்களுக்கு பிறகு என்ன உஸ்மானியர் ஆட்சின்னு சொல்றது அது 4 ஹலீஃபா. எனவே பிள்ளைகள் இதுல பார்த்தாலே அழகா விளங்குது, அது இஸ்லாம் மார்க்கம் என்பது இஸ்லாமிய நாகரிக தோற்றமும் வளர்ச்சி என்பது அது இஸ்லாமிய சிந்தனைக்கு உட்பட்ட விஷயம்தான். இஸ்லாமிய சிந்தனையை தாண்டி நாங்க வெளியால யோசிக்கலாமா? இஸ்லாம் மார்க்கத்தை வெளியால யோசிக்கலாமா? அது இஸ்லாமிய சிந்தனை. அல் குர்ஆன் ஹதீஸை மையப்படுத்தி அப்படி கேட்காம கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப குர்ஆன ஹதீஸை மையப்படுத்தி உருவாகியதுன்னா நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்களா இல்லையா சொல்லுங்க. அதுக்காக வேண்டி கொஞ்சம் சொற்களை கொஞ்சம் மயக்கமா போடுறது. அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு மயக்கம்னாலே விருப்பம் தானே சொல்லுங்க. 18வது கொம்டே குயிப் அந்த திரும்ப அந்த இது பாஸ் பேப்பர். அதான் பாஸ் பேப்பர் செய்யற பிள்ளை. நான் எம்சிக்கு நான் ஏன் செய்யறேன்டா பாஸ் பேப்பர், நான் மேலதிகமாக சொல்றதெல்லாம் முதல் பேப்பர்ல இருக்கிற கேள்வி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தருவேன், நான் விளக்கம் தருவேன். நான் பாஸ் பேப்பரை எடுக்கிறேன்டா உங்களுக்கு விளங்கணும். பாஸ் பேப்பர்ல முதலாவது யூனிட்ல என்னென்ன கேள்வி வந்திருக்கிறா இப்ப படும். முதலாவது அலகுல எம்சிக்கு கேள்வியில அறிஞர்களுடைய கருத்து வரும். ஏனண்டா பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது, அப்ப பார்த்து கொள்ளணும். அப்ப எல்லா ஸ்டைலையும் பார்த்து கொள்ளலாம் இங்கே. அப்ப நாம இந்த ஸ்டைல்லே படிச்சுட்டு போயிட்டோம்டா எக்ஸாமுக்கு எங்களுக்கு நல்ல ஹெல்ப்பா ஈக்கும். சரியா பிள்ளை? ரைட். அப்ப கொண்டோ இது பிள்ளைகள் நாங்க பாடமாக்கணும், யோசிச்சு எழுத இயலாது. என்ன இப்ப என்ன கருத்து? எத்தனாவது? 18க்கு 2வது. ஏண்டா பிள்ளை இதெல்லாம் யோசிக்கிற விஷயம் இல்லை, இருக்கிறதான் எழுதணும். என்ன இப்ப அதெல்லாம் பிள்ளைகள் நாங்க பாடமாக்கித்தான் ஆகணும். பாடமாக தேவையில்ல, சும்மா ஞாபகம் இருந்தாலே போதும். சரியா பிள்ளை? ரைட். இப்ப முதலாவது அழகு பிள்ளை சும்மா ஃபிட் அடிக்கா இல்லையா? இப்ப கொஞ்சம் ஃபிட் அடிக்கா இல்லையா? என்ன கேள்வி வந்தாலும் செய்யலாம் என்று இருக்கா இல்லையா? இப்ப முசபத்தேமியா நாகரிகம் அது இது எல்லாத்தையும் ஃபுல்லா விளங்கப்படுத்திய இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் இருக்கிறது. என்ன ஸ்கீம்ல இருக்கிறது எல்லாம் ஃபுல்லா என்ன சும்மா சட்டப்படி எல்லாத்தையும் ஃபுல்லா விளங்கப்படுத்தின முடியல. சும்மா அழகா இப்ப கைட் என்ன செய்யணும்டா நான் சொன்ன வாசிங்க. ஏன்னா சில டைம்ல கைட்லமா சில டைம்ல சின்ன சின்ன குருவாமசனம் போட்டுறீங்க. சரியா பிள்ளைகள்? வாசிக்குள்ள சில மேலதிகமான விஷயங்கள் போட்டிருக்கீங்க. அந்த குருவாமசனத்தை நீங்க வாசிக்குள்ள பாடுவோம், இது குருவாமசனம். சில டைம்ல சின்ன குட்டி வசனத்தை போட்டு இது குருவானா ஹதீஸா அறிஞருடைய கருத்தான்னு கேட்டு வரும். அதனாலதான் பிள்ளைங்க நான் வாசிக்க சொல்றது என்னண்டா கட்டாயம் மறக்காம வாசிங்க. 2017ஆம் ஆண்டு கைடா, 2017ஆம் ஆண்டு கை. ஏன்னா பிள்ளைய நாங்க அங்க பேப்பர் திருத்துற டைம்ல ஏதாவது பேப்பர்ல சில பிழைகள் வந்தாலும் அடுத்து பிள்ளைகள் செக் பண்ணி பாக்குது. அப்ப நல்லா கைட்ல கூட சில டைம்ல சில தகவல் பிழையா இருக்கு. புத்தகங்கள்ல வேற தகவல், கைட்ல வேற தகவல். நமக்கு எது வேத வாக்கு? சரியா பிள்ளை? அதான் முக்கியம் பிள்ளைல. ரைட். இப்ப 18 முடிஞ்சு. இப்ப 2வது அலகுக்கு வரப்போறோம். 2வது அலகுக்கு வாரத்துக்கு முதல் சில முக்கியமான தகவல்களை சொல்றோம் பிள்ளை, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களா? படிக்கிறதுக்கு முதல் சில தகவலை சொல்றேன். இந்த குர்ஆன் பாடத்துல பிள்ளைகள் முக்கியமாக எங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான சொற்கள் ஒன்று தர்தீபு திலாவத். குர்ஆன் பாடத்துல கட்டாயம் தெரிய வேண்டிய சொற்கள் பிள்ளைகளா. டெஸ்டிக்கே விளங்கப்படுத்தி விடுறோம், எங்களுக்கு எம்சிக்கு லேசா இருக்குமா. 2வது தர்தீபு நுசூல்.
இது பிள்ளைகள் எஸ்ஏ கேள்வியில ஒரு ஆனா எஸ்ஏல பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா 4 புள்ளிக்கு வந்திருக்குது. தர்தீபு திலாவத்துக்கு நுசூலுக்கும் இடையிலான வேறுபாடு. சரியா பிள்ளைகள்? வேறுபாடு பாஸ் பேப்பர் அடிக்கடி வேறுபாடு வரையா இல்லையா? 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல முல்கியத்துக்கும் கிலாஃபத்துக்கும் இடையிலான வேறுபாடு, 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல ஃபிக்ஹுக்கு ஷரியாவுக்கும் இடையிலான வேறுபாடு, 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல நாகரிகம் பண்பாட்டுக்கு இடையிலான வேறுபாடு. அப்ப அடிக்கடி வேறுபாடு வருதுண்டா அப்ப வருமா வராதா? வரும் சார். குத்தாபுல் வஹி, குத்தாபுல் வஹி. அதே மாதிரி பிள்ளைகள் சபபுன் நுசூல், சபபுன் நுசூல், சபபுல் புரூத், சபபுல் புரூத். யோசிப்பீங்க என்னடா அப்பா சபபுல் நுசூல கேள்விப்பட்டிருக்கேன் சார், அது என்னது சபபுல் புரூத்? யாரு தெரியும்? யாரு தெரியும்? சொல்லுங்க, பிள்ளை வந்தாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளை சொல்லுங்க, பயப்பட வேணாம், சொல்லுங்க. இறங்கிய ஒழுங்கு சபபுன் என்னம்மா? இறங்கிய ஒழுங்கு சபபுன் இறங்கிய ஒழுங்கு அது நதிங்க. தர்தீபு திலாவ, தர்தீபு நுசூல், குத்தாபுல் வஹி. 4வது பிள்ளைகள் குர்ராக்கள். குர்ஆன் பாடத்துல தேவையான சொற்கள் பிள்ளைல கட்டாயம் தெரியணுமா? குர்ராக்கள் அது காரிகள் என்று சொல்லலாம், காரிகள். 5வது இல்முல் கிராஅத், இல்முல் கிராஅத். 6வது தஜ்வீத் கலை, தஜ்வீத் என்ற சொல், தஜ்வீத். 7வது தஃப்சீர் கலை, குர்ஆன் பாடத்துல வாரது பிள்ளைல தஃப்சீரும் குர்ஆன் சம்பந்தப்பட்ட கலை தான். 8வது ஜம்முல் குர்ஆன், ஜம்முல் குர்ஆன். இன்னொன்று இருக்குது ஜாமியுல் குர்ஆன், ஜாமியுல் குர்ஆன். இன்னொன்று இருக்குது முஸ்ஹப், இன்னொன்று இது முஸ்ஹபுல் இமாம், முஸ்ஹபுல் இமாம். ரைட். இப்படியான சொற்கள் எல்லாம் பிள்ளைகள் முக்கியமாக. அதே மாதிரி தஹ்லீலுல் அஹ்காம், தஹ்லீலுல் அஹ்காம், தஹ்லீலுல் அஹ்காம். குர்ஆன் பாடத்துல வர சொற்கள் பிள்ளைகள் முக்கியமான எங்களுக்கு தெரிய வேண்டிய சொற்கள். முஹ்கம் முத்தஷாபிஹாத், முஹ்கம் முத்தஷாபிஹாத், முஹ்கம் முத்தஷாபிஹாத். அதே மாதிரி நாசிஹ் மன்சூஹ், நாசிஹ் மன்சூஹ். அஸ்பாபுன் நுசூல் இந்த அதிகம் சபபுன் நுசூல் அல்லது அஸ்பாபுன் நுசூல் என்று சொல்லலாம். நாசிஹ் மன்சூஹ். மக்கி மதனி, மக்கி மதனி. முஹ்கம் முத்தஷாபிஹாத். ஹுரூஃபுல் முகத்தஆத், ஹுரூஃபுல் முகத்தஆத், முகத்தஆத், முகத்தஆத். ரைட். ரைட். இப்ப சொல்லுங்க தர்தீபு திலாவத்துனா என்ன? குர்ஆன் ஓதப்படும் ஒழுங்கு. ஓதுற ஒழுங்குண்டா பிள்ளை. நாங்க குர்ஆனை இப்ப ஓதுற நடைமுறையில் இருக்கக்கூடிய குர்ஆன் அது ஒரு அல் வேறுபாடு. குர்ஆன் ஓதும் ஒழுங்கு. உதாரணமா வேறுபாடுன்னு கேட்டா ஒன்று மொழி ரீதியான கருத்து, இன்னொன்னு சொல்லலாம் தர்தீபு திலாவத் என்பது நடைமுறையில் இருக்கக்கூடியது, தர்தீபு நுசூல் என்பது நடைமுறையில இல்ல. வேறுபாடு இல்லையா பிள்ளை? வேறுபடுத்தலாமா இல்லையா? வேறுபடுத்தலாம். இதான் நடைமுறையில இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹா, சும்மா பக்கரா, சூரத்துல் ஆல இம்ரான், இப்படி ஓடர். இந்த ஓதுற ஓடருக்கு தான் தர்தீபு திலாவத். தர்தீபு நுசூல் என்பது இறங்கிய ஓடர்டா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த ஓடர் இருக்குது. முதலாவதாக கொண்டு வந்த வசனம் எது? இக்ரா. அதான் ஆக ஃபர்ஸ்ட்ல வரும் இறங்கிய ஓடர். அப்ப இது நடைமுறையில இருக்குதா? இல்ல. அப்ப வேறுபாடு கேட்டா ஒன்று மொழி ரீதியான கருத்தையும் எழுதலாம், அது ஒரு வேறுபாடுதான். 2வது இது நடைமுறையில இருக்குது, இது நடைமுறையில இல்ல, அப்படி போடலாம். வேறுபாடு தானே கேட்காங்க. அப்ப நாம யோசிச்சு எழுதுறேதான். நல்லா விளையாடணும் முடியல. அதை நான் எஸ்ஐல செஞ்சேன். ரைட். இப்ப குத்தாபுல் வஹினா என்ன? வஹியை எழுது. ரசூலுல்லாஹ் வஹிண்டு இவடத்தை பயன்படுத்துறது குர்ஆன் மட்டும். இவடத்தை வஹிண்டு சொல்றது குர்ஆன் மட்டும். ஹதீஸ எழுதுறதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு டீமை நியமிக்கல. நல்லா விளையாடணும் முடியல. சஹாபாக்கள் சிலர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டுத்தான் ஹதீஸ எழுதினார்களே தவிர
ஆனா உதாரணமா உமர் அலிர மகனும் வருவார். ஏன்னா அப்துல்லாஹ் இப்னு உமர்னு வராரா இல்லையா ரசூலுல்லாஹ் ஹதீஸ் எழுதுறதுல வருமா வராதா? வரும் சார். அப்துல்லாஹ் இப்னு உமர் அப்படின்னா உமர் அலிர மகன். ஏன்னா அப்துல்லா உமர் அலிக்கு 2 பிள்ளைகள். 2 இல்ல, இந்த அப்துல்லா உமரும் உபைதுல்லான்னு இருக்குது. ஏன்னா இந்த உபைதுல்லா என்பதுதான் அந்த உஸ்மான் அலிர குற்றச்சாட்டுக்குள்ள வருவார். உஸ்மான் அலிர குற்றச்சாட்டுல வாரையில சொல்லுங்க. உபைதுல்லா அதாவது உஸ்மான் அலி கொலை செய்யப்பட்டது. இந்த கொலை செய்யப்பட்டதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஆளு உமர் அலிர மகன் கொலை செய்யறது. அப்ப கொலை செஞ்சா இஸ்லாம் தண்டனை என்ன? ஒரு ஆளை கொலை செஞ்சா கொலைக்கு கொலை. அப்ப உஸ்மான் அலிர சொல்லிக்குள்ள உஸ்மான் அலில உமர் அலியா. அப்ப உஸ்மானுடைய குற்றச்சாட்டு என்னண்டா உமர் அலி என்ன உமர் அலிர பிள்ளைங்க நல்லா உமர் அலி இருக்காரா இல்லையா? உமர் அலியுடைய ஆட்சி காலத்துல உமர் அலி எப்படி கொலை செய்யப்பட்டாரு? எப்படி கொலை செய்யப்பட்ட உமர் அலி? அதாவது உமர் அலி அவங்க தொழிலிட்டு இருக்கிற டைம்ல கொலை செய்யப்பட்டது. அப்ப உமர் அலிர மகன் என்ன செய்யறாருண்டா இந்த உமர் அலிய கொலை செஞ்சவருடைய முக்கியமான பிரதான சூத்திரதாரியாக இருந்தவரை கொலை செய்யறாரு. சும்மா திட்டமிட்டு கொலை செய்யல பிள்ளைகள், அந்த யதார்த்தமாக இந்த கோபத்துல அந்த ஆத்திரத்துல கவலையில கொலை செய்யறாரு. இருந்தாலும் கூட இஸ்லாமிய தண்டனை கொலைக்கு கொலை. அப்ப இவர் செஞ்சது நியாயமா இல்லையா? பாப்பாவை கொலை செஞ்சவரை இவர் என்ன செஞ்சிருக்காரு மாறி. ஆனா உஸ்மான் குற்றச்சாட்டு என்னண்டா இவரு கொலை செஞ்சியா உமர் அலிர மகன். ஆனா உஸ்மான் அலி இவர மகனுக்கு தண்டனை என்ன செய்யலையா? கொலைக்கு கொலைய என்ன செய்யலையா? விளங்கப்படுத்துவோம் எஸ்ஐல விளங்கப்படுத்துவேன். சரியா? சும்மா அழகான கதை உள்ள 6 பாயிண்ட்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இன்ஷால்லா உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். குர்ஆனை எரித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு, ரசூலுல்லாஹ்ட பிம்பரை உடைச்சார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அது பாஸ் பேப்பர் 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்லயே 10 புள்ளிக்கு வந்திருக்கு. ரைட், அதை நாங்க பின்னுக்கு படிப்போம் இல்லையா? நான் சும்மா ஞாபகப்படுத்துறேன். அது பின்னுக்கு தான் நாங்க படிக்கணும் இந்த யூனிட்டுக்குள்ள. இப்ப நாம அப்ப குத்தாபுல் வஹீண்டா பிள்ளைகள் வஹிய எழுதுற டீம். வஹீன்னு சொல்றதை விட குர்ஆனை எழுதுறதுக்கு ரசூலுல்லாஹ் டீமை உருவாக்கினார். அதான் குத்தாபுல் வஹி. குர்ஆக்கள்டா குர்ஆன நல்லா பசந்தா ஓதுறாங்க. நல்லா பசந்தா அழகா ராகத்தை தஜ்வீத் அடிப்படையில சும்மா சட்டப்படியா ஓதுறாக்கள் தான் குர்ஆக்கள் காரிகள். நாங்க ஓதுறதெல்லாம் பிள்ளைகள் சும்மா அது நாம நம்ம இஷ்டத்துக்கு ஓதுறேதான். மூச்சு எங்க நிக்குதோ அங்க என்ன செய்யும் வசனம், அங்க என்ன செய்ய நிக்கும். என்ன அப்படித்தான பிள்ளை ஓதிட்டு போகக்குள்ள கடும் டயர்டா இருந்தா ஒரு மூச்சு, திரும்ப ஃபாஸ்டா ஓதுற வர ஒரு மூச்சு, அப்படித்தான் நான் ஓதுறேன். நாங்க பிள்ளை சட்டத்தை பேணி இந்த இடத்துல நிப்பாட்டணும், இவ்விடத்தை நிப்பாட்டப்படாது அப்படியெல்லாம் யோசிக்கிறேன்ல. விட்டு புட்டிச்சா நான் மூச்சு நிக்க மாட்டேன் ஓதி புட்டு மர அப்படித்தான். ரைட். இப்ப பிள்ளைல குர்ஆக்கள் காரிகள் என்பது நல்லா அழகா பசுந்தா ஓதுறாக்கள் தான் குர்ஆக்கள். இல்முல் கிராஅத்துண்டா குர்ஆனை ஓதுற ஒரு கலை. இல்முண்டா ஒரு கலை, கிராஅத்துண்டா ஓதுற குர்ஆனை ஓதுறது என்பது ஒரு கலை. ஏன்னா அது ஒரு சும்மா தனி ஸ்பெஷல். அதை நாங்க படிக்கணும். அப்பதான் அழகா பசுந்தா ஓதலாம். இப்ப நாங்க நல்லா பசுந்தா ஓதாததுக்கான காரணம் என்னண்டா அது ஒரு கலை என்ற விஷயத்தை நாங்க புரிஞ்சு கொள்றல்ல. அது சும்மா கண்டமாய்க்கு ஓதிட்டு போறோம். அப்படி அல்ல. குர்ஆனை ஓதுறது என்பது ஒரு கலை. அதுக்கு சொல்றதுதான் இல்முல் கிராஅத். தஜ்வீத்ண்டா பிள்ளை என்னடா தஜ்வீத்ண்டா? தஜ்தீத் இல்லையா? தஜ்தீத்ண்டா அது 10வது அலகு. தஜ்தீத் அது வேற பாடம். இது தஜ்வீத்ண்டா குர்ஆன் நல்ல அழகா ராகத்தா ஓதுறதுக்கு தஜ்வீத் கலை ஒன்று இருக்குது. என்னண்டா நீங்க படிச்சிருப்பீங்க சின்ன வகுப்புல. இத்காம், இல்ஹார், இஹ்ஃபா, இக்லாப், இத்காம் முத்தமாதிலைன், இத்காம் முத்தகாரிபைன், இத்காம் முத்தஜானிசைன், கல்கலா குப்ரா, கல்கலா சுக்ரா. இப்படி எல்லாம் படிச்சியா இல்லையா? ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளைல நாம அடி வாங்கினு நல்லா தரமா மௌலவி அட்டிப்பாரு, பறந்து ஓடுவோம். ஏன்னா இப்ப நாங்க சொல்றது மக்தப்ல பிள்ளைல சேர்த்த இதெல்லாம் படிப்பாங்க. மக்தப்னு சொல்றது முன்ன பிள்ளைகள் மக்தப் இல்ல. ஏன்னா நாங்க போய் எங்கன்னு ஓதுறது. ரைட். தஜ்வீத் நம்ம குர்ஆன் அழகா தஜ்வீத் படி ஓதணும்னு சொன்ன இதுகாமுடைய எழுத்துக்கள் இருக்கு. எருமலூன் இது வந்தா சேர்த்து ஓதணும். சேர்த்து என்ன இப்ப மண் எப்படி வரும்? உதாரணம் பிள்ளை மண் யஅமல், மண் யஅமல்னு சொல்றல்ல, மை யஅமல் அப்படி சேர்க்கணும். இந்த மீமுக்கு உச்சரிப்பு வராது. ஏன்னு கேட்டா இதான் இத்காம். சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால இத்காமுடைய என்ன சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால இத்காமுடைய எழுத்துக்கள் ஏதாவது கொண்டு வந்தா 6 எழுத்துல ஏதாவது கொண்டு வந்தா சேர்த்து ஓதணும். அப்ப எப்படி ஓதுற?
وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. வருதா இல்லையா பிள்ளை? وَمَنْ يَعْمَல்னு சொல்றியா, وَمَنْ يَعْمَல்னு சொல்றியா? ஏன் சொல்றேன்டா, அதான் தஜ்வீத். வமை நூனுக்கு உச்சரிப்பல்ல. அப்ப தஜ்வீதுடைய இதுகாமுடைய எழுத்து வந்து சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால இதுகாமுடைய எழுத்து ஏ என்று வந்திருக்குது. அசேத்தோதோனும் அதுக்கு இப்படி இப்படில சும்மா சொல்றேன்னா, இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரல. இந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால ஏ வந்தா அது இதுகாமுடைய எழுத்தா இல்லையான்னு கேட்கறியா? அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் பாருங்க. தஜ்வீதை தெரிஞ்சிருக்கணும். தஃப்சீர்னா என்னடா பிள்ளைகள்? குர்ஆன விளக்குற கலை. குர்ஆன விளக்குற கலை. குர்ஆன விளக்குறதா எங்கட வீட்டில இருக்கு தர்ஜுமத்துல் குர்ஆன். அது குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு. தஃப்சீர் என்பது குர்ஆன விளக்கம்டா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துண்டா புகழ். அப்ப புகழ்ண்டா அல்லாஹ் எப்படி புகழுக்குரியவன், அதுக்குரிய பெரிய விளக்கம். லில்லா அல்லாண்டா யாரு, ரப்புன் பரிபாலிப்பவன் அப்படின்டா என்ன, ஆலமீன் அகிலத்தார் அப்படின்டா என்ன, பெரிய விளக்கம் இருக்கும். அதான் தஃப்சீர், குர்ஆனுடைய விளக்கம். ஜம்முல் குர்ஆன்டா என்ன பிள்ளைங்க சொல்லுங்க? குர்ஆனை ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்துடுவேன். இப்போ பார இப்ப ஜாமியுல் மக்களின் பால் ஒன்று சேர்க்கிறது. பாரன் இப்போ எங்கட பிள்ளைங்க தங்க கட்டிகள் என்ன இப்ப அழகா போட்டிருப்பீங்க, நல்லா டிசைன் எல்லாம் போட்டு. எங்கட பொம்பளை பிள்ளை என்ன கொப்பில் எழுதுகின்ற போது என்ன பிள்ளை இப்ப அடிச்சு விட்டேன். என்ன பிள்ளை என்ன மாவட்டத்தில் இருந்தனா இவரது சொல்லணும் போட்டு என்ன பிள்ளை என்னமா என்னம்மா? முஸ்ஹபுல் இமாம் சார். முஸ்ஹபுல் இமாம். ஓகேமா, முஸ்ஹபுல் இமாம். இதெல்லாம் விளங்கப்படுத்தணும். எல்லாம் எக்ஸாமுக்கு வார பகுதி பிள்ளைல நான் எழுதுறதெல்லாம் எம்சிக்கு செய்யறதுக்கு போது சொல்றேன்னா ரைட். போட்டிருப்பீங்க குர்ஆன் பாடத்துல அல் குர்ஆன் அழகா டிசைன் பண்ணி இங்கால பூ இங்கால பூ இங்க அழகா அப்படி பாட்டு அழகா பாடுற இங்க அப்படி அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு. கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2வது அபூபக்கர் அலி, 3வது உஸ்மான் அலி, 4வது நவீன காலம். போட்டிருப்பீங்களா இல்லையா? அப்படி சொல்லுங்க. அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாற்று கட்டத்துக்கு சொல்ற பேர் தான் ஜம்முல் குர்ஆன். பாஸ் பேப்பர்லயே வந்திருக்குது. சரியா பிள்ளை? ஜம்முல் குர்ஆன் சொல்றது அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு. என்ன சொல்றது நான் சொல்ற பிள்ளை கிளியரா உங்களுக்கு? இப்ப ஜம்முல் குர்ஆன் கிளியரா? ஓம் சார். ஜாமியுல் குர்ஆன்டா குர்ஆனை ஒன்று சேர்த்தார் என்பது அது நேரடி கருத்து, அது பிழை. அப்படி சொல்லப்படாது. அப்படி சொன்னா குர்ஆனை ஒன்று சேர்க்கிறண்டா இருக்கிற எல்லா குர்ஆனையும் ஒரு இடத்துல குமிக்கிறது. அப்ப உஸ்மான் அலி அந்த வேலையா பார்த்து எல்லாரும் குர்ஆனை கொண்டு வாங்கோ, இந்த மேசையில எல்லாரும் குவிங்கோ, அந்த வேலையா பார்த்து இல்ல சார். இல்ல சார். மக்களை குர்ஆனின் பக்கம் கொண்டு சேர்த்தார். அவருடைய காலத்துல மக்கள் உச்சரிப்புல பிழை ஏற்படுத்தினார்கள். அசர்பைஜான் ஆர்மீனியா போர், அந்த போர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அசர்பைஜான் ஆர்மீனியா எம்சிக்கு அதையே கேட்கலாம். உஸ்மான் ஆட்சி காலத்துல நடந்த போர்ற பேர் என்ன, குர்ஆனை தொகுக்கிறதுக்குன்னு கேட்கலாம். அசர்பைஜான் ஆர்மீனியா போர்ல ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்து மக்கள் வராங்க. வந்து குர்ஆனை உச்சரிப்புல அவங்க ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு வகையான குர்ஆன் கொண்டு வராங்க. ஒரு பிரதேசத்தை பார்த்தா ஒரு ஸ்டைல்ல குர்ஆன், இன்னொரு பிரதேசத்தை பார்த்தா இன்னொரு ஸ்டைல்ல குர்ஆன். அது என்னடா வாப்பா குர்ஆன் டாப்ல உலகத்துல எல்லாருக்கும் ஒரே குர்ஆனா இல்லையே சொல்லுங்க. இவன என்ன செஞ்சானுடா, ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு குர்ஆன். அங்க பார்த்தா உச்சரிப்பு பிள்ளை, எல்லாம் பிள்ளை. இப்ப எல்லா குர்ஆனையும் எரித்தார். இதான் உஸ்மான் அலி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு. குர்ஆனை எரித்தார். சும்மா எரிச்சாரா பிள்ளை? சும்மா எரிப்பார் அவர்? சொல்லுங்க. சுருக்கத்துக்கு நன்மாரா சொல்லப்பட்டவர் குர்ஆன் பிள்ளை, பச்சை பிள்ளை. இத மக்கள் ஓதினா பாவம், ஹலீஃபா மாதிரி நரகத்துக்கு போய்த்துருவாரு. ஏன்னா அப்ப அவருக்கு சுவர்க்கத்துக்கு நன்மாரா சொல்லப்பட்டதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அப்ப அவர் சும்மா பார்த்துட்டு இருப்பாரா, மக்கள் பிள்ளையா ஓதட்டும் அவங்க இல்ல. எனவே எல்லா பிரதியையும் எரித்துட்டு
ஹப்ஸா இருக்கக்கூடிய இதுவும் ஒரு எம்சி கோலிக்கு வந்திருக்கு பாஸ் பேப்பர்ல. அபூபக்கர் அலி அவர்கள் உமர் அலிட்ட கொடுத்தார். உமர் அலி அவர்கள் தந்த மகள் ஹப்ஸா அலி ரசூலோட மனைவி. எனவே ஹப்ஸா அலிட்ட இருந்த பிரதியை எடுத்து 7 பிரதிகள் மக்கா, மதீனா, கூபா, பசரா, டமஸ்கஸ் போன்ற ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் அனுப்பி காரிகளோடு, இருந்தா சும்மா லேசான ஆட்களோடு அனுப்பல, காரிகள் குர்ராக்களோடு அனுப்பி எல்லா மக்களையும் ஒரே விதமாக ஓத வேண்டும் என்ற ஏற்பாடு செய்ததாலதான் அவருக்கு ஜாமிஉல் குர்ஆன் என்ற சிறப்பு பெயர். விளையாட்டா பிள்ளைகள்? இப்ப கதை விளையாட்டவங்களுக்கு ஜம்முல் குர்ஆன், ஜாமிஉல் குர்ஆன் கதை விளையாட்டா? தெளிவா எங்க பிள்ளைகள் செமினாருக்கு போனாலும் போய் கேட்டா என்ன குர்ஆனை கொண்டு சேர்த்தார், என்ன இதைத்தான் கேள்வி. இது என்னன்னு கேட்டா குர்ஆன் இது சரியா கிளியர் இல்ல. இப்ப கிளியரா உள்ள அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாற்று கட்டத்துக்கு சொல்ற பேர் தான் ஜம்முல் குர்ஆன். ஜாமிஉல் குர்ஆன்டா உஸ்மான் அலிக்கு சொல்கின்ற ஒரு சிறப்பு பெயர். அப்ப ஏன் சொல்றேன்னு கேட்டா மக்களே குர்ஆனின் பக்கம் ஒன்று சேர்த்தார் அப்படி எழுதணும். இல்ல எஸ்ஏக்கு வந்தாலும் மக்களே குர்ஆனின் பக்கம் ஒன்று சேர்த்தார் என்பதற்காக வேண்டி அவருக்கு ஜாமிஉல் குர்ஆன் என்ற சிறப்பு பெயர். சும்மா அழகா பசந்தா எழுதுங்க. ரைட். முஸ்ஹப், முஸ்ஹப் என்பது குர்ஆன் பாடத்துல வர அபூபக்கர் அலி அவருடைய காலத்துல குர்ஆன் என்பது ஒரு பிரதி தொகுக்கப்பட்டது. அந்த பிரதிக்கு சொல்ற பேரு தான் முஸ்ஹப். ரைட். முஸ்ஹபுல் இமாம்டா உஸ்மான் காலத்துல பல பிரதிகள் தொகுக்கப்பட்டது. அந்த பல பிரதிகளுக்கு சொல்ற பேர் தான் முஸ்ஹபுல் இமாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணுமா? தஹ்லீலுல் அஹ்காம் என்பது சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய சிறப்பம்சங்கள், சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய முக்கியத்துவம், சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய வழிகாட்டல் என்ற ஒரு கேள்விக்கு ஒரு பாயிண்ட்ஸாக தஹ்லீலுல் அஹ்காம் வரும். வருமாவராதா பிள்ளை சொல்லுங்க. சட்டங்களை இயற்றமைக்கான காரணங்கள். சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய 3 கேள்வி இருக்கு குர்ஆன்ல. சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய படிமுறை, சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய சிறப்பம்சம், சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய அணுகுமுறை, 3 வேற கேள்வி. அப்ப சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய சிறப்பம்சங்களை பலவிதமாக கேட்பாங்க. சிறப்பம்சம் என்று கேட்கலாம், பங்குண்டு கேட்கலாம், வழிகாட்டல் என்று கேட்கலாம், முக்கியத்துவம் என்று கேட்கலாம், பல ஸ்டைல்ல கேட்கலாம். எங்களை பிள்ளைகளா விளங்கப்படுத்திக்கிறேன். ரைட், அது முடிச்சு. அது எஸ்ஏ பிள்ளைகளா, இது எம்சிக்கு. இப்ப எங்களுக்கு என்ன தேவைண்டா தஹ்லீலுல் அஹ்காம்னா என்ன பிள்ளைகளே? சட்ட இயற்றமைக்கான காரணங்கள், காரணங்களை தெளிவுபடுத்துற முறை. குர்ஆன்ல ஒரு சட்டம் ஒன்று இருந்தா சட்டத்துக்கான காரணங்களை குர்ஆன் சொல்லும். குர்ஆனுடைய சிறப்பம்சம் இல்லையா பிள்ளைகள்? குர்ஆன் சட்டத்தை சொல்லி காரணத்தை சொல்லாம அது சிறப்பம்சமா இல்ல. குர்ஆன் சட்டத்தையும் சொல்லி களவெடுத்த கைய வெட்ட வேண்டும் என்று சொன்னா அதனுடைய காரணத்தையும் சொல்லும். மது அருந்தினா 40 கசை அடிந்தா காரணத்தை சொல்லும். அவதூறு சொன்னா 80 கசை அடிந்தா காரணத்தை சொல்லும். சரியா உள்ளே? விபச்சாரம் திருமணம் முடித்த விபச்சாரம் செய்தால் கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் காரணம் சொல்லப்படும். விபச்சாரம் முடிக்காதவன் 100 கசை அடிந்தா காரணம் சொல்லப்படும். எனவே பிள்ளைகள் தஹ்லீலுல் அஹ்காம்னா குர்ஆன்ல ஒரு சட்டம் சொல்லப்பட்டா அதனுடைய காரணங்களை சொல்வதென்பது குர்ஆனுடைய சிறப்பம்சம். வழிகாட்டலுக்கு எப்படி இந்த வசனத்தை செட் ஆக சொல்லுங்க. வழிகாட்டல் என்ற கேள்வி வந்தா இதே ஆன்சர் தான். சிறப்பம்சம் என்று கேட்டா சிறப்பம்சத்துக்கு ஏற்ற மாதிரி. சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய வழிகாட்டல் என்று கேட்டா தஹ்லீலுல் அஹ்காம் சட்டங்களுக்கான காரணங்களை சொல்லி எங்களுக்கு வழிகாட்டுகிறது. சரியா விளையா? அப்படிதான் வசனத்தை மாத்திர பயிற்சி எல்லாம் உண்டுதான். ஸ்டைல கொஞ்சம் மாத்திக்கொள்ற அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை இல்லையா? ரைட். இப்ப ஓகே, முஸ்ஹப் ஓகே, இது ஓகே, இதுவும் ஓகே. வேற எங்க பிள்ளைகள் இருக்குது? இது ஓகே. இப்ப வாங்க குர்ஆன். குர்ஆனுடைய கலைகள் உலூமுல் குர்ஆன். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகளா. உலூமுல் குர்ஆன்டா குர்ஆனுடைய கலைகள். குர்ஆனை நாங்க முழுமையாக விளங்கணும்டா அதுக்குண்டு சில கலைகள் இருக்குது. உலூமுல் குர்ஆன் மக்கி மதனி, நாசிக் மன்சூக், அஸ்பாபு நுசூல், அதே மாதிரி தர்தீபு திலாவத், தர்தீபு நுசூல்,
இப்படி பிள்ளைகள் பல கலைகள் இருக்குது. அதுல முக்கியமாக மக்கி மதனி என்று சொல்றது ஹிஜ்ரத்தை மையப்படுத்தித்தான் மக்கி மதனி என்று பிரிக்கிறது. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்டது எல்லாமே மக்கி, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட எல்லா சூறாவும் மதனி. இப்படி குர்ஆன்ல மேல பாத்தீங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதுக்கு மேல பாருங்க மக்கியா மதனியா போற்றி. மக்கியாண்டா மக்கி வசனம், மதனியாண்டா மதனி வசனம். ஏன்னா ரசூலுல்லாஹ் மக்காவில் 13 வருடங்கள் வாழ்ந்தார் நுபுவத்துக்கு பின்னர். ரசூலுல்லாஹ் மொத்தமாக மக்காவில் வாழ்ந்தது 53. அப்ப ரசூலுல்லாஹ் மக்காவில் வாழ்ந்த காலப்பகுதின்னு கேட்டா 53 சொல்லணும். நுபுவத்துக்கு பின்னால ரசூலுல்லாஹ் வாழ்ந்தது எத்தனை கேட்டா 13 சொல்லணும். என்ன மதீனாவுல வாழ்ந்தது 10 வருடம். எனவே பிள்ளைகள் என்ன மக்கி மதனி என்று சொல்லுவோம். மக்காவுல வாழ்ந்த காலப்பகுதி 13 வருடம், நுபுவத்துக்கு பின்னர் அந்த சூறாக்கள் எல்லாம் மக்கி. திரும்ப ரசூலுல்லாஹ் 2வது அக்கபா உடன்படிக்கை நுபுவத் 13. அப்ப நுபுவத் 13 எத்தனை வயசு? 53 வயசு. 53. நுபுவத்னா நபித்துவத்தை எடுங்க. நுபுவத் 13 40ஓட 13 கூட்டுங்க. அப்ப 40 53. அப்ப 2வது அக்கபா உடன்படிக்கையின் ஊடாக ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறாங்க. அதுக்கு பின்னால் இறக்கப்பட்ட சூறாவே எல்லாமே மதனி. நாசிக் மன்சூகுண்டா மாற்றியது மாற்றப்பட்டது நேரடி கருத்து. லேசா பாடமாய் கொள்ளுங்க. நடைமுறையில் உள்ள வசனம் நாசிக் என்றும், நடைமுறையில இல்லாத வசனம் மன்சூக். நாங்க எதை நடைமுறைப்படுத்துறோமோ அது நாசிக், எது நாங்க நடைமுறைப்படுத்தலையோ அது மன்சூக். எதை நாங்க அமுல்படுத்துறோமோ அது நாசிக், எதை நாங்க அமுல்படுத்தலையோ அது மன்சூக். அப்ப 4 மாசம் 10 நாள், 1 வருடம் கணவனை இழந்த ஒரு பெண் 4 மாசம் 10 நாள் நிர்தாரிக்க வேண்டும், அல்லது 1 வருடம் என்று இருக்குது. இது எது நாசிக்? 1 வருடம் மன்சூக். அப்ப விலங்குதானே உள்ளே நடைமுறையில் எது வரைக்கும் 4 மாசம் 10 நாள். அப்ப நடைமுறை இருக்கிறது 4 மாசம் நாசிக். நடைமுறை இல்லாது மன்சூக். அடுத்து முஹக்கம் முத்தஷாபிஹாத் என்பது பிள்ளைகள் நல்லா விளை. முஹக்கம்டா ஒரு பொருள் தரக்கூடியது, முத்தஷாபிஹாத்னா பல பொருள் தரும். முஹக்கமான வசனத்துல இஜ்திஹாத் இடம்பெறாது, முத்தஷாபிஹாத்தான வசனத்துல தான் இஜ்திஹாத் என்ன செய்யப்படும்? ஏண்டா ஒரு பொருள் தரக்கூடியதை இஜ்திஹா செய்ய இயலாது. உதாரணமா குல் ஹு அல்லாஹு அஹத், நபியே கூறுங்க அல்லாஹ் ஒருவன். இப்ப நாம இஜ்திஹா செய்து நவீன காலத்துல நிறைய மக்கள் இருக்காக, ஒரு அல்லாஹ் செட் ஆகாது, இந்த ஒரு 4 அல்லாஹ்வை நாம இஜ்திஹா செஞ்சு உருவாக்குவோம் என்று உருவாக்கலாமா? இல்ல சார். ஏனண்டா அது ஒரு பொருள் தரும். பல பொருள் தரக்கூடிய வசனங்கள் இருக்குது, அதுலதான் இஜ்திஹாத்தை நாங்க யூஸ் பண்ணணும். ஒரு சொல் பல அர்த்தத்தை தரும். சரியா புள்ளி? அப்படியான வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் இஜ்திஹாத் யூஸ் பண்ணப்படும். எனவே முஹக்கம் முத்தஷாபிஹாத்னா முஹக்கம் என்பது தெளிவான வசனம் அல்லது ஒரு பொருள் தரக்கூடிய வசனம். முத்தஷாபிஹாத்னா தெளிவற்ற வசனம், பல பொருள் தரக்கூடிய வசனம், பல பொருள் தரக்கூடிய வசனம். எனவே நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. முஹக்கமான வசனத்துல இஜ்திஹாத் இடம்பெறாது, முத்தஷாபிஹாத்தின வசனத்துல தான் இஜ்திஹாத் இடம்பெறும். அப்ப வேறுபாடு கட்டலாம் எழுதலாம். முஹக்கம்டா ஒரு பொருள் தரும், முஹக்கம்டா அதுல இஜ்திஹாத் இடம்பெறாது, என்ன முத்தஷாபிஹாத்துல இஜ்திஹாத் இடம்பெறும். சும்மா அழகா வேறுபாடு கட்ட யோசிச்சு எழுதலாம். சரியா புள்ளே? ரைட். அதே மாதிரி ஹுரூஃபுல் முகத்தாத்னா துண்டிக்கப்பட்ட ஹருஃபுகள். குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அலிஃப் லாம் மீம் சேர்த்து ஓத இயலாது. யாராலே? அலிஃப் லாம் மீம் ஹா மீம் யா சீன் பிரிச்சு தான் ஓதணும், உடைச்சு ஓதணும். எனவே ஹுரூஃபுல் முகத்தா துண்டிக்கப்பட்ட ஹருஃபுகள். அதே மாதிரி பிள்ளைகள் சபபுன் நுசூல் அல்லது அஸ்பாபுன் நுசூல், குர்ஆன் இறங்கியதற்கான காரணங்களை சொல்றது. ஏன்னா எல்லா வசனத்துக்கும் இல்ல, சில வசனங்களுக்கு மட்டும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அபசவத்தவல்லா கடுகடுத்தார் முகத்தை திருப்பினார், அஞ்சா அகுல அமா கண் தெரியாத மனிதர் வருகின்ற சந்தர்ப்பத்தில். இப்ப ஏதாவது விலங்குதாங்களுக்கு? சபபு நுசூல் இல்லாம இந்த வசனத்தை விளங்க இயலாது. கடுகடுத்தார் முகத்தை திருப்பினார். யார் கடுகடுத்தார், யார் முகத்தை திருப்பினார், யார் வந்த ஒன்றும் தெரியா. சபபு நுசூல் சொல்லும் ரசூலுல்லாஹ் குறைஷிகளுக்கு மீட்டிங் நடத்திட்டு இஸ்லாத்தை படிச்சு கொடுத்திருக்கிற டைம்ல கண் தெரியாத மனிதர் திடீர்னு வந்து சபைக்குள்ள பூந்து ரசூலுல்லாஹ் எனக்கும் இஸ்லாத்தை படி தாங்கோன்னு சொன்ன போது ரசூலுல்லாஹ் சூடாயிட்டு. சூடாயினா நம்மளமாய்க்கு இல்லையா? நாம சூடாகிறது சும்மா சண்டை ஒடிக்கிற நாள் அந்த சூடாகுது இல்ல, சும்மா நோமலா இப்படி சாட பார்த்தார், அவ்வளவுதானே. கொஞ்சம் சாட இப்படித்தானே பிள்ளைகள். என்ன பெரிய மீட்டிங், முக்கியமான மீட்டிங். குறைஷிகளுக்கு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை போதிச்சுட்டு இருக்காங்க, இஸ்லாத்தை படிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்ன முக்கியமான மீட்டிங். சரியா புள்ளே? இப்படி முக்கியமான மீட்டிங்க பிள்ளைகள் நடத்திட்டு இருக்கிற டைம்ல
திடீர்னமாக்கி உம்மு மக்தூப் வந்து நெக்கி சத்தை படிச்சுட்டாங்கோ என்று கேட்டா நாங்கண்டா பிள்ளைகள் அற உளுந்திருக்கமான ரசூல்லா அப்படியெல்லாம் செய்யாது. சும்மா லைட்டா பார்த்தார் அல்லாஹ் இறக்கி நபியே நீங்க அப்படியும் பார்க்க கூடாது. அவ்வளவுக்கு ரசூலுல்லா அந்த வாழ்க்கையில பேணுதலாக இருந்தார். ரசூல்லா சின்ன தவறும் கூட செய்ய மாட்டார். அப்படி சின்ன உதாரணமாக பிள்ளைய சாட பாக்குறது என்பது நம்மட பார்வையில பெரியதொரு பாவமா இல்லை. சூடாயினா அப்படி பாக்குற அவ்வளவுதான். நாம சூடாற விஷயம் வேறயா. நாம சூடாயி 10 நாள் கதைக்க மாட்டோம், 15 நாள் பேச மாட்டோம், அடி பூட்டி அந்த சூடாகிற இல்லது. இது சும்மா லைட்டா பார்த்து அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றான் அப்படியும் பார்க்கப்படாது. அப்ப அபசவத்தவல்லா அஞ்சா அபுலாமா, அப்ப கடுகடுத்தார் முகத்தை திருப்பினார் என்றா உம்மு மக்தூப் வார டைம்ல ரசூலுல்லா கொஞ்சம் முகத்தை திருப்பினார், கடுகடுத்தார். எனவே இந்த வசனத்தை நாங்க தெளிவாக விளங்கணும்னா எது தேவைப்படும்? எது தேவை? சபபுல் உருவுதுண்டா என்னண்டா குர்ஆன் இறங்கியதற்கான காரணத்துக்கு நாங்க அஸ்பாபு நுசுல் என்று சொல்ற மாதிரி ஹதீஸ் இறங்கியதற்கான காரணங்களுக்கு சொல்றதுதான் சபபுல் புரூத். சபபுல் புரூத் ஹதீஸ் இறங்கியதற்கான காரணத்துக்கு நாங்க யூஸ் பண்ற சொல்லுத்தான் சபபுல் புரூத். ரைட். இதெல்லாம் பிள்ளைகள் குர்ஆன் பாடத்துக்கு போறதுக்கு முதல் நான் சில முக்கியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு ஆக பெஸ்ட்ல சொல்லுவேன். இதான் நம்மளோட எம்சிக்யூ சிஸ்டம். சரியா பிள்ளைகள்? அப்பதான் தலைக்கப்படும் என்ன நடந்திருக்குது. அப்ப கட 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 கடன்னு ஆன்சர் பண்ணுவீங்க. பட 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 படன்னு செய்யலாம். போகலாமா இல்லையா சொல்லுங்க. ரைட். இப்ப போவோம் இல்லையா எம்சிக்யூ. இப்போ 19வது அல் குர்ஆன் தொகுப்பி தொடர்புடைய சஹாபாக்கள் இருவரை சுட்டும் சரியான அந்த குர்ஆனோடு தொடர்பான சஹாபாக்களை கேட்டு குர்ஆனோடு தொடர்பான ஆக்களை இருக்கணும். முதலாவது பார்ப்போம். உமர் அலி குர்ஆனோடு சம்பந்தப்படுறார். ஆலோசனை வழங்கியவர். அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல குர்ஆனை தொகுக்க வேண்டும் என்ற ஆலோசனை வழங்கியது யாரு? முஸ்தப் இப்னு உமைர். எங்கேயாவது வாராரா? கேள்விப்பட்டீங்களா குர்ஆன் ரசூலுல்லாஹ் காலத்திலேயோ? அப்ப கேன்சல். அது செய்து தாபிதும் வாரார் அபூபக்கருடைய காலத்திலேயே. நான் சொல்றதெல்லாம் பிள்ளை இப்ப நான் பேசுறது எல்லாமே எம்சிக்யூ தானா? என்ற வாயில இருந்து வார எல்லாமே எம்சிக்யூ தான் வச்சுக்கொள்ளணும். நான் இத ஆன்சர் பண்ற மட்டும் இல்ல, நான் செய்யற எம்சிக்யூ பிள்ளைகள் ஆன்சர் பண்றது மட்டும் இல்ல, தெளிவான முழுமையான விளக்கம். அது தெளிவுண்டா கடும் தெளிவு. நான் வாயில வாரது எல்லாமே எம்சிக்யூ தான் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதான் முக்கியம். ரைட். ஸெய்த் இப்னு சாபித் என்பது அபூபக்கருடைய காலத்திலே நியமிக்கப்பட்ட ஒரு சஹாபி. உஸ்மானுடைய காலத்திலே குர்ஆனை தொகுக்கிறதுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு சஹாபி தான் ஸெய்த் இப்னு சாபித். அவர் வருவார். ஆனா எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? முஆத் இப்னு ஜபல் கேள்விப்பட்டிருப்ப. எங்க இஜ்திஹாத் படத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஹலால் ஹராம் பேணக்கூடியவர் என்று கேள்விப்பட்டிருப்போம். யமனுக்கு அனுப்பப்பட்டார் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனா குர்ஆன் பாடத்துல கேள்விப்பட்டிருக்கோமா? அவரு வரமாட்டார். என்ன புத்தி கூர்மை என்று கேள்விப்பற்றி ரசூலுல்லாஹ் பாராட்டினார். புத்தி கூர்மை முஆத் இப்னு ஜபல். இஜ்திஹாத் ரசூலுல்லாஹ் கேட்டாரா இல்லையா? முஆதே யமனுக்கு போறீங்க. இதெல்லாம் சொல்றது எம்சிக்யூ இல்லையா? தலைக்கு வச்சுக்கொள்ளணும். யமனுக்கு போறீங்க, பிரச்சனை வந்தா குர்ஆன், பிரச்சனை வந்தா ஹதீஸ், திரும்ப குர்ஆன்ல இல்லாட்டி ஹதீஸ், ஹதீஸ்ல இல்லாட்டி இஜ்திஹாத்னு சொன்னாரா இல்லையா? ரசூலுல்லாஹ் அவருடைய புத்தி கூர்மையை பாராட்டினார். ஓமா இல்லையா? அப்படி சொல்லுங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா? எம்சிக்யூ வித்தியாசமா கேட்பாங்க. அப்ப நான் சொல்லுகின்றப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ரைட். அபூபக்கர் அலி வருவார், அது தெரியும். குர்ஆன்ல இதுல பிள்ளைகள் அபூபக்கர் அலி வருவார். ஆனா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் வருவாரா? வரமாட்டார். உமர் அலி வருவார். ஹுதைஃபத்துல் யமானி வருவார். உமர் அலி எப்படி வருவார்டா? ஆலோசனை வழங்கின அபூபக்கருடைய காலத்தில். ஹுதைஃபத்துல் யமானி உஸ்மானுடைய காலத்தில் ஆலோசனை வழங்கியவர். குர்ஆனை தொகுக்க வேண்டும், பல பிரதிகள் தொகுக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியவர் தான் ஹுதைஃபத்துல் யமானி. இப்ப வருவாரா? வர மாட்டாங்க? 2 பேரும் 19வது பிள்ளைகள் 4வது 19வது உஸ்மான் அலி வருவார். ஸெய்த் இப்னு அபி வக்காஸ் வரமாட்டார். எனவே பிள்ளைகள் பொருத்தமானது 4வது. ரைட். அடுத்தது வர 20. அல்லாஹ் அக்பர். ஃபுல்லா விளங்கப்படுத்துறது. இபாரத்து நஸ்ன் என்ன பிள்ளைகள்? தெளிவான. அது ஓகே, அது எங்களுக்கு தேவையில்லை. அது இருக்குதானே? 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று இபாரத்து நஸ்,
இக்திதாவுன் இசாரத்துன் நாஸ் இக்திதா இத்திலான் சபபுல் உருது நாம ஹதீஸ் இறங்கியதற்கான காரணங்கள் ஹதீஸ் சரியா ரைட் இபாரத்து நசின்டாவு தெளிவான சட்டம் அப்படின்டா என்னடா பிள்ளைகள் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்றான் பெற்றோர்களுக்கு சி என்று சொல்ல வேண்டாம் அவ தெளிவா வருதா இல்லையா குர்ஆன்ல தெளிவாக வருதா இல்லையா சி வருதா இல்லையா சார் ரைட் இஷாரத்து நசிண்டா தெளிவான சட்டத்திலிருந்து பெறப்படக்கூடிய ஏனைய முடிவுகள் என்ன பிள்ளைகள் தெளிவான சட்டத்திலிருந்து பெறப்படக்கூடிய ஏனைய முடிவுகள் இணைய முடிவு இந்த சீல இருந்து நாங்க சீண்டா என்ன உம்மாக்கு சீசன்னா உம்மாக்கு மனசு நோகும் உம்மா சொல்றா மகள் இங்க வாங்கோ கொச்சிக்காய் வெங்காயம் வெட்டி தாங்கோ தக்காளி வெட்டி தாங்கோ கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் கூட்டுங்கோ என்ன கொஞ்சம் அந்த இந்த உடுப்பை கொஞ்சம் காய போடுங்கோ சொன்னா சீன்னு சொன்னா உம்மாட மனசு நோகுமா இல்லையா சொல்லுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்றைக்கு பிள்ளைகள் ஏன்னா இதுல இருந்து நாங்க பெறுகின்ற ஏனைய முடிவு என்னண்டா அல்லாஹ் குர்ஆன்ல சி என்று சொல்றான்டா அப்ப உமாக்கு அடிக்கலாமா அல்லாஹ் சி என்றே சொல்லேலாது அதே மனசு நோகும்டா அப்ப அடிச்சா கேஸ் பாரும் அப்ப இதுல இருந்து நாங்க பெறுகின்ற ஏனை அல்லாஹ் சும்மா ஒன்றைதான் சொல்லுவான் இப்ப மது ஹராம்டா அதை மட்டும்தான் சொல்லுவான் உலகத்துல மது சம்பந்தம் போதை தரக்கூடிய என்னென்ன பொருட்கள் வேற பேர்ல உருவாக்கப்பட்டாலும் ஹராம் தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஷோட்டை தான் சொல்லுவான் சி என்று சொல்ல வேண்டாம்டா சி என்று சொன்னாலும் பிழைதான் அப்ப சாதாரண வார்த்தை சீண்டா வேற வார்த்தை அடிக்கிற உதைக்கிற ஏசுற அவங்கள என்ன கொடுமைப்படுத்துற என்ன இதெல்லாம் செய்ய இயலாது அப்ப அதைத்தான் நான் சொல்றது இபாரத்து நசிண்டா தெளிவான சட்டம் இஷாரத்து நசிண்டா தெளிவான சட்டத்திலிருந்து பெறுகின்ற ஏனைய முடிவுகள் இத்திலாவு நசிண்டா மறைமுக கோரிக்கை மறைமுக கோரிக்கை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க மறைமுக கோரிக்கை என்பது உதாரணமாக தொழுங்கோ அதனுடைய மறைமுக கோரிக்கை என்ன சுத்தம் தொழுங்கோன்னா ரகசியம் என்ன இருக்கு சுத்தம் இல்லாம தொழில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது பெருந்தொடக்கு சிறு தொடக்கு இருக்குது பெருந்தொடக்குன்னா கட்டாயம் குளிக்கணும் சிறு தொடக்குண்டா உதவி செய்யணும் அப்ப அங்க என்ன வேணும் அதே மாதிரி வட்டி ஹராம் என்று சொல்லுவான் இதனுடைய மறைமுக கோரிக்கை என்ன வட்டி ஹராம்னா ரகசியமாக என்ன இருக்குது வியாபாரம் ஹலால் என்ன பிள்ளைகள் வட்டி ஹராம்டா வட்டிக்கு போக வேண்டாம்டா அல்ல ஒன்று சொல்லணும் அப்ப என்னத்துக்கு நாம போவோம் நாங்க வட்டிக்கு போக வேண்டாம் என்னத்துக்கு போவோம் வியாபாரம் அப்ப மறைமுக கோரிக்கை ஒரு விஷயத்த அல்லாஹ் சொன்னால் ரகசியம் ஒன்று சரியா பிள்ளை அதான் மறைமுக கோரிக்கை கிளியரா இது 4 புள்ளிக்கு வரலாம் 4 புள்ளிக்கு வந்தாலும் இப்படித்தான் தோணுமா அடுத்தது வாங்கோ அல் குர்ஆன் வசனங்கள் தொகுக்கப்பட வேண்டியது அவசியத்தை வலியுறுத்தும் விதத்தில் உமர் அலி அவர்கள் முன்வைக்கப்பட்ட நியாயம் சொல்லுங்க பிள்ளை லேசா 4வது சரி அதாவது கேள்வி என்னண்டா அல் குர்ஆன் வசனங்கள் தொகுக்கப்பட வேண்டியது அவசியத்தை வலியுறுத்தும் விதத்தில் உமர் அலி என்ன சொன்னாரு 70 ஹாஃபில்கள் மௌத்தாயிட்டாங்க இப்ப 70 ஹாஃபில்கள் மௌத்தாகினா அப்ப உள்ளத்துல இருக்கிற குர்ஆன் மௌத்தாயிடுச்சு மிச்சமா இருக்கிற ஹாஃபிலை வச்சு நாம குர்ஆனை தொகுக்கணும் இல்லாட்டி பின்னுக்கு வார சமூகம் பாதிக்கப்படுவார்கள் சரியா புள்ளே அப்ப குர்ஆன் வசனங்கள் தொகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விதத்தில் உமர் அலி அவர்களால் முன்வைக்கப்பட்ட நியாயம் என்ன ஏன் குர்ஆனை தொகுக்கணும் என்று உமர் அலி சொன்னார் என்று கேட்டா அல் குர்ஆனை மனனம் யமாமா யுத்தத்துல அல் குர்ஆனை மனனம் செய்திருந்த காபிர்கள் கொலை செய்யப்பட்டதனாலதான் அவர் அந்த கருத்தை சொன்னது கொலை செய்யப்படாது சொல்லிருக்க மாட்டார் அப்ப மௌத்தாகினா இப்படி எல்லாருமே மௌத்தாயிட்டாங்கண்டா அப்ப உண்மையான ஒரு குர்ஆன் பிரதி ஒன்று தேவையை பின்னுக்கு வர சமூகத்துக்கு அபூபக்கருடைய காலத்துல உண்மையாகவே தேவையில்லை பிரதி தேவையில்லாட்டி பின்னுக்கு வர சமூகத்துக்கு தேவையா இல்லையா தேவை அதனாலதான் உமர் அலி ஆலோசனை வழங்கினார் ரைட் 21 22வது இல்ல 19 ஓகே 20க்கு 3 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க 20வது புள்ளி எத்தனாவது 20க்கு 3வது என்னமா
அப்படிதான் பார்த்துட்டீங்க. 21 கத்துன 4 23க்கும் ரைட். பின்வருவனவற்றுள் வகி தொடர்பான சரியான கூற்று எது? ரைட். இதுல பிள்ளைகள் வகி என்பதற்கு சரியான கூற்று கேட்டிருக்குது. ஹதீதுல் குதிசியும் வகி மத்துலு என்ற ஓதி காண்பிக்கப்பட்ட வகையை சார்ந்ததாகும். ஹதீதுல் குதிசி ரைட். ஹதீதுல் குதிசி உதாரணமாக பிள்ளைகள் அதை நான் ஹதீஸ் பாடத்துல விளங்கப்படுத்துறேன். வகியை நாங்க 2 வகையாக பிரிக்கலாம். வகி மத்துலு, மத்துலு. இது ஓதி காண்பிக்கப்பட்ட வகி என்று. இது ஓதி காண்பிக்கப்பட்ட வகி என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு ஓதி காண்பிப்பார், ரசூலுல்லாஹ் ஓதுவார். அதான் குர்ஆன். வஹி மத்துலு. கைரு ஓதி காண்பிக்கப்படாத வகிண்டா ஹதீஸ். இது ஹதீஸ ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறல்ல. அப்ப ஹதீஸ் எப்படி வாரன்னு கேட்டா இல்ஹாம் என்கின்ற உள்ளுணர்வு, நல்ல கனவினூடாகத்தான் ஹதீஸ் வரும். அப்ப ஹதீஸும் அல்லாஹ்ட்ட இருந்தான் பாரு, குர்ஆனும் அல்லாஹ்ட்ட இருந்தான் பாரு. ஆனா ரெண்டும் பாரு ஸ்டைல் வேற. குர்ஆனை கொண்டு வாரது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹதீஸ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரல. ஹதீஸ அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்கு இல்ஹாம் என்கின்ற உள்ளுணர்வு, நல்ல கனவின் ஊடாக அந்த மெசேஜை போடுவான். என்ன இந்த உதாரணம் வஹி அருளப்பட்ட வழிகள் என்ற ஒரு கேள்வி கேட்டா இப்படித்தான் எழுதும். எஸ்ஏ கேள்விக்கு வஹி அருளப்பட்ட வழிகள் அல்லது வழிமுறைகள் என்ற ஒரு கேள்வி கேட்டா குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சு எழுதணும். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பின்வருவனவற்றுள் வஹி தொடர்பான சரியான கூற்று எதுண்டா ஹதீதுல் குதிசியும் வஹி மத்துலு என்று ஓதி காண்பிக்க. அப்ப இங்க எத்தனை சொல்லப்பட்டிருக்குது சொல்லுங்க. ஒன்றுதான் சொல்லி ஹதீதுல் குதிசியும் வஹி மத்துலு. வஹி மத்துலு ஹதீதுல் குதிசி அதே பில நல்லா விளையாடணும். ஹதீதுல் குதிசினா என்ன லேசா விளையாடணும். ஹதீஸை நாங்க பிரதானமாக 2ஆக பிரிப்போம். ஒன்று ஹதீதுல் நபவி, அதாவது ரசூல். ஹதீதுல் நபவி என்பது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறது. சஹாபாக்கள் சொல்லுவாங்க. யார் சொன்னது சஹாபாக்கள் சொல்லுவாங்க. நபி அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவித்தா நபவி. ஹதீதுல் குதிசினா என்னடா பிள்ளைகள்? அல்லாஹ் கூறியதாக நபி அல்லாஹ் கூறுகிறான். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லுவார். ரசூலுல்லாஹும் அல்லாஹ் சம்பந்தப்படுறதாங்க, சஹாபாக்கள் சம்பந்தப்பட மாட்டாங்க ஹதீதுல் குதிசில. ஏன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூலுல்லாஹ் அறிவிப்பாரு. ஆனா ஹதீதுல் நபவில ரசூலுல்லாஹ் சொன்னதாக சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? அறிவிப்பாங்க. ஆனா ஹதீதுல் குதிசில கால் அல்லாஹு, இதுவும் எம்சிகொலியா வரும். ஹதீதுல் குதிசில கால் அல்லாஹு, அல்லாஹ் சொல்லுகிறான் என்ற விஷயம் வரும். ஆனா ஹதீதுல் நபவில கால் அல்லாஹுன்னு வராது, ரசூலுல்லாஹ்னா வரும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை சொல்லுவார். ஹதீதுல் குதிசி என்பது அப்படி இல்ல, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொல்றது. விஷயம் உங்களுக்கு? அப்ப அது பச்சை பிள்ளை. நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் வஹியை அருளினான். சரியா பிள்ளையா? சரி. அல்லாஹ் தஆலா பிள்ளை வஹியை யாருக்கு கொடுப்பான்? எங்களுக்கு வருமா வஹி? சொல்லுங்க. நபி ரசூலுக்கு மட்டும்தான் வரும், வேற யாருக்குமே வஹி வராது. இந்த உலகத்தில் இன்னைக்கு வஹி வருது, நைட் வந்துச்சு வஹி, என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாரு யாரு சொன்னா நம்பல. அது ஏண்டா ரசூலுல்லாஹ்வோட இறுதி நபித்துவம் முடிஞ்சு, இனி வஹி வராது. அப்ப வாரண்ட நபி ஒன்று நபிக்கு வரும் அல்லது ரசூலுக்கு வரும். ஆனா இனி யாருக்கு வருமா வஹி? சொல்லுங்க. வர ரைட். மூணாவது பாருங்க. அல்லாஹ் வஹியை அருளும் போது அதற்கு சாட்சியாக மலக்குகளை நியமித்திருந்தான். சரியா பிள்ளைகள்? வஹி தொடர்பான சரியான கூட்டு கேட்டிருக்குது. அப்ப அல்லாஹ் வஹியை அருளும் போது அதற்கு சாட்சியாக மலக்குகளை நியமித்திருந்தான் சொல்றது என்ன? அது சரியாது? சரி சரி சார். சரியா? சரி சரி சார். அல்லாஹ் வஹியை அருளும் போது அதற்கு சாட்சியாக மலக்குகளை நியமித்திருந்தான். சரிண்டா? அதுவும் ஆன்சர் வருமா? 23வது 22வது வருமா? இல்ல. அல்லாஹ் வஹியை அருளும் போது அதற்கு சாட்சியாக மலக்குகளை நியமித்திருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தா அவருதானே கொண்டு வர, அவருக்கு ஒரு மலக்கு தேவையா சாட்சியா வைக்கிறதுக்கு? வஹிய குர்ஆனை கொண்டு வரதே யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருவாரு.
அப்ப நாம அவருக்கு இன்னொரு ஆளை என்ன துணியா கொடுத்து நீங்க சாட்சியா இருங்க, இன்னொரு ஆள் போங்க, இன்னும் 50 பேர் போங்க மலக்குகள், அப்படி வரையா? இல்ல. இல்ல. அப்ப அல்லாஹ் வஹியை அருளும் போது அதுக்கு சாட்சியாக மலக்குகளை நியமித்திருந்தான் என்பது சரிண்டு வந்தா, அப்ப இங்க வஹி தொடர்பான கூட்டுகள்ல அப்ப அது ஆன்சர் வருமா இல்லையா? வருமா வராதா? வராது. வராது. அதே மாதிரி முஜ்தஹிதுகளுக்கு வஹி மூலம் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளன. சரியா? இல்ல. நபி அவர்கள் முஜ்தஹிதுகளுக்கு வஹி மூலம் வழிகாட்டல் இல்ல, அவங்க வஹியை வச்சுதான் ஆய்வு செய்யறது. வஹி மூலம் தான் அங்க அல்லாஹு தாலா முஜ்தஹிதுகளுக்கு வஹியை கொடுக்குறதா, அந்த புதிய பிரச்சனை வந்திருக்கு முஜ்தஹிதுகளே, இந்த பிரச்சனைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுங்க, இதான் முடிவெடுக்கணும்னு அல்லாஹ் அறிவிக்கிறதா? இல்ல. இல்ல. அவங்க அல்லாஹ்வால இறக்கப்பட்ட வஹிய ஆய்வு செய்யறதா அவங்களோட வேலை. ஆனா இங்க சொல்லிருக்குது முஜ்தஹிதுகளுக்கு வஹி மூலம் வழிகாட்டல்கள். முஜ்தஹிதுகளுக்கு வஹி மூலம் வழிகாட்டல் வராது. வழிகாட்டல் வஹி மூலம் வாரது யாருக்கு மட்டும்? நபி நபிமார்களுக்கும் அவங்களுக்கு ரசூல்மார்களுக்கும். நல்லா விளையணும். அல்லாஹ் ஆன்மீக பலம் கொண்ட நல்லடியர்களுக்கு வஹியை அருளுகின்றான், வராது. என்ன? அதாவது போல அவுலியாக்களுக்கு சில இந்த கராமத்துன்னு சொல்றாரு. கராமத்து தான் நல்லடியார்களுக்கு வழங்கப்படுகின்ற சில அற்புதம், கராமத்துன்னு சொல்றது. மற்றபடிக்கு வஹி என்பது என்ன செய்யாது? என்ன செய்யாது? வராது. வராது. அப்ப 22வது பிள்ளைகள் 2வது என்ற விஷயம் வரும். சரியா பிள்ளைகள்? 22வது ரைட். 23வது அபூபக்கர் அவர்களால் தொகுக்கப்பட்ட முஸ்ஹப் பாருங்க. உஸ்மான் அவர்களால் பொறுப்பேற்கும் வரை பாதுகாப்பாக வைத்திருந்த சஹாபி பெண்மணி யார்? சஹாபி பெண்மணி கொடுங்க. சஹாபி பெண்மணி யார்? பாருங்க. என்ன நான் சொன்ன எப்படி கேள்வி வந்திருக்கீங்க பாத்தீங்களா? அப்ப மிச்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைல. ரைட். கூடுதலாக ஹதீஸ் அறிவித்த பெண்மணி யாரு? ஆயிஷா அலி. ஆயிஷா அலி. கூடுதலாக ஹதீஸ் அறிவித்த ஆண்கள் யாரு? அபூ ஹுரைரா. வெரி குட் பிள்ளைல. ரைட். ஓகே. பின்வரவற்றுள் மிகச் சரியான கூட்டு. ரைட். 10 வருட யுத்த நிறுத்தம் என்பது மதீனா சாசன நிபந்தனை. அல்லாஹ் அக்பர். 10 வருட யுத்த நிறுத்தம் மதீனா சாசனமா? இல்ல. இதுல முக்கியமாக பிள்ளைகள் நீங்க முதலாவது அக்கபா உடன்படிக்கை, 2வது அக்கபா உடன்படிக்கை, மதீனா சாசனம், அதே மாதிரி பிள்ளைகள் ஹுதைபியா உடன்படிக்கை, இதனுடைய நிபந்தனைகளை கட்டாயம் பிள்ளைகள் ஞாபகம் வச்சு கொள்ளணும். கட்டாயமா சொல்லிட்டேன்னா முதலாவது அக்கபா. ஏண்டா கூட்டு கேள்விக்கு மாற கூட்டு கேள்விக்கு சரியானது பிழையானது, பிழையானது சரியானது, முதலாம் கூட்டு 2ஆம் கூட்டு விவரிக்கும். கூட்டு கேள்விக்கும் பச்சை புள்ளைய போடுவாங்க. என்ன உதாரணமாக பிள்ளைகள் என்ன மதீனா சாசனத்தை கூடிய நிபந்தனைய சொல்லுவாங்க. இது அக்கபா உடன்படிக்கைன்னு சொன்னா நாம சரிட்டு போடுறதா? இல்ல. என்ன மதீனா சாசனத்துல பாத்தீங்கன்னா கொள்கை சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கும். உங்களோட கொள்கையை நீங்க பின்பற்றுங்க, எங்களோட சமயத்தை நாங்க என்ன செய்வோம்? அப்ப இந்த நிபந்தனைகளை கட்டாயம் முடியல. ஏன்னா கூட்டு கேள்விக்கு வந்தா தடமாறுவீங்க. அப்ப கூட்டு கேள்விக்கு போடுற முக்கியமான விஷயங்கள் இதுல ஏதாவது ஒண்ணு போடலாம். அப்ப அதனால இந்த நிபந்தனைகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த நிபந்தனை எதுக்குள்ள வருதுன்னு கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா? ரைட். இப்ப வாங்கோ. லவ்ஹுல் மஹபூல் பைத்துல் ஈசா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரைட். இது ஒரு எஸ்ஏ கேள்விக்கு வரும் 4 புள்ளிக்கு. அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை. அல் குர்ஆன் அருளப்பட்ட முறையை விளக்குகன்னு சொன்னா எது ஆன்சர் வரும்? எது ஆன்சர் வரும்? இதான் லவ். என்ன பிள்ளைகள்? என்னது? லவ். லவ். அந்த லவ் இல்ல, அப்படி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. லவ் புல் மஹ்ஃபூல். இப்ப கேள்வி வரும் என்னடா சில டைம் இல்ல நல்ல பாதுகாக்கப்பட்ட அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தை படைக்கிறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாலேயே எல்லா விஷயத்தையும் இதுல சேவ் பண்ணி வச்சுட்டான். இப்ப கேள்வி கேட்பாங்க, இந்த 50,000 வருடத்தை வச்சு ஒரு கேள்வியாக வரும். அப்ப அதனால அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தை படைக்கிறதுக்கு எத்தனை வருடத்துக்கு முதல் அதை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எத்தனை? 50,000 50,000 வருடத்துக்கு முன்னர்
எல்லாத்தையும் அல்லாஹ் சேவ் பண்ணி வச்சுட்டான் லவ்ஹுல் மஹ்பூல்ல. இங்கேயும் குர்ஆன் இதுக்குள்ள இருக்குது. இதுக்குள்ள இருக்கிற குர்ஆனைத்தான் அல்லாஹு தஆலா நாங்க நோன்பு காலங்கள்ல ஓதுறது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற இரவில் நாங்கள் குர்ஆனை இறக்கினோம். பாருங்க, அப்ப குர்ஆன் அல்லாஹு தஆலா மொத்தமா இறக்கினா எங்க இருந்துண்டா, இங்க இருக்கிற குர்ஆனைத்தான் அடிவானத்துல பைத்துல் இஸ்ஸா, பைத்துல் இஸ்ஸாக்கு இன்னொரு பேர் பைத்துல் மஅமூம், இங்க இறக்கினா. இங்க இருக்கிற குர்ஆனைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்க்கு கட்டம் கட்டமாக, பகுதி பகுதியாக, சிறிது சிறிதாக என கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தார். ரைட்டா பிள்ளைகள், விஷயம் ரைட்டா? ஓ சார். அப்ப மிகச்சரியான கூட்டு பிள்ளைகள் அந்த ஓர்டர் தான் சரி. லவ்ஹுல் மஹ்பூல், பைத்துல் இஸ்ஸா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற விஷயம் வரும். சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி அதுல பாத்தீங்கன்னா அஹ்லுத் தௌஹீத் வல் அத்ல் என்பது மதுஹபுகள் பின்பற்றுவோம். யாருக்கு வரும் சொல்லுங்க? மூத்தசிலாக்கள். வெரி குட் பிள்ளைடா. மூத்தசிலாக்களுடைய பிரதான கொள்கைகள் தௌஹீத், அல் அத்ல், அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தைன், அல் வஅது வல் வஈத், அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர். வெரி குட் பிள்ளை. உமையா பின் ஹல்ப் என்பவரை மூலமாக மக்காவில் சிலை வணக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சிலை வணக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? முதலாளர்கள் விளம்பரப்படுத்தினர் அம்ர் இப்னு லுஹை. அம்ர் இப்னு லுஹை. பூபல் என்கின்ற சிலை, மனித ரூபத்திலான சிலை எங்கிருந்து கொண்டு வந்தார்? என்கிறது இஸ்லாமிய நாயகத்தில் இருந்தார். சரி 23வது எத்தனை உள்ள ஆன்சர்? 23க்கோ 4 24க்கு 2. 2. ரைட். 22க்கு 2 தானே உள்ள. 2. 25 சுன்னா என்ற பாடத்துல வர சுன்னா தனி மனிதனுக்கான சுன்னாவுடைய வழிகாட்டல்ல ஒரு பொயின்ஸாக நீங்க இதை விடையாக எழுதலாம். தனி மனிதனுக்கான சுன்னாவுடைய வழிகாட்டல் இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் சிலர்களுக்கு பட்டப்பேர் வைத்தார், அவர் வச்ச பட்டப்பேரை நாங்க கூப்பிடலாம். தனி மனிதனுக்கான சுன்னாவுடைய வழிகாட்டல ஒரு பொயின்ஸாக இதை எழுதலாம். இப்ப நாங்க படிக்கிறதா நல்லா விளைவிக்கணும். இது எஸ்ஏ கேள்விக்கு ஒரு பொயின்ஸ் எழுதலாம். நாங்க பட்டப்பேர் வைப்போம், கூப்பிட இயலாது. ஒருவன் சும்மா தெரியாம ஒரு 4-5 தரம் மூக்குக்குள்ள கைய வச்சா பட்டப்பேர் என்ன? சொல்லுங்க. மூக்கு தோண்டி. சில டைம்ல அடிக்கடி ஒருவர் இப்படி இங்காலையும் சொல்லிக்கிறா, இங்காலையும் சொல்லிக்கிறா, 4-5 தரம் கண்டுட்டீங்க சொல்லிடுறது. என்ன அடிக்கடி இப்படிதான் இருக்காரு, என்ன அங்காலஞ்சால. இப்ப சொரியன் என்ன பிள்ளைய? சொரியன். என்ன ஒரு புள்ள ஒரு 5 நாள் குளிக்கல, நல்ல உங்களோட கூட்டாளி, நான் நேத்து குளிக்கல, முந்தானத்தும் குளிக்கல, அதுக்கு முதலும் குளிக்கல, ஏன்னா குளிச்சா அந்த தாயம் இந்த தலைய என்ன காய போடணும், அது மிச்சம் அவசரமா காயாது, அதனால ஒரு 4-5 நாள் குளிக்கலன்னு சொன்னா இத சண்டை வந்தோடனே இப்ப என்னன்னு சொல்ற? என்ன பட்ட பேரு? ஊத்தச்சு. ஊத்தச்சு. என்ன ஊத்தச்சு. ரைட்டா? இப்படி பிள்ளைகள் நாங்களும் பட்டப்பேர் வைப்போம், ஆனா கூப்பிடல சபையில. ரசூலுல்லாஹ் பட்டப்பேர் வைத்தால் கூப்பிடலாம், கூப்பிடலாம். ரசூலுல்லாஹ் அழகான பட்டப்பேரை வச்சாங்க. பட்டப்பேருண்டா என்னண்டா இன்னொரு சிறப்பு பேர் வைக்கிறது. என்ன வகுப்புல ஒரு புள்ள நல்ல நேர்மையான புள்ள, நல்ல உண்மை பேசுற, எப்போதும் பொய் சொல்லாது. இப்ப சபையில சொல்றீங்க எங்கட வகுப்புல ஒரு புள்ள இருக்கு ஆயிஷா என்ற புள்ள, அவ உண்மை பேசக்கூடியவள் என்று சொன்னா அந்த புள்ள என்ன காலை கூட்டத்தில் நிக்கின்ற தலையை உசத்தி எப்படி காட்டுவா, என்னன்னா நான் தான் ஓமாலியா அப்படி சொல்லுங்க. இதே புள்ளைய கேவலப்படுத்தி பேசினா புள்ள அப்படியே கீழே குனியும். ஏண்டா அத புள்ள விரும்புது இல்ல. நல்லா விளையாடணும் பிள்ளைகள். எனவே ரசூலுல்லாஹ் சிலர்களை சில பட்டப்பேரை வைத்து சில கூப்பிட்டார், அதை நாங்க இன்றைக்கும் கூப்பிடலாம். அப்படியான அழகான பசுந்தான பேர். உஸ்மான் அலி அவர்களுக்கு வெக்க சுபாவம் உடையவர். யாருக்கு? உஸ்மான் அலிக்கு பிள்ளைகள் வெக்க சுபாவம் உடையவர். இங்க என்ன சொல்றீங்கம்மா? சாஹிபு சிர். எங்களமா நாங்க பிள்ளைல சும்மா லைட்டா வகுப்புக்குள்ள ஒரு மெசேஜ கொடுத்து போட்டு அங்கால போயிட்டு இங்கால வர ரோட்டால போற ஆள் கேட்பாரு, மீதான சார் இப்படி வகுப்புல பேசுனியா? நீங்க எப்படிடா அப்பா போயிடுச்சு போமா இல்லையா?
இங்கால பேசி போட்டு அங்கால போயிட்டு இங்கால வாரத்துக்குள்ளே ரோட்டுக்கு போயிடுச்சு மெசேஜ் ஃபாஸ்ட் என்ன அப்படி ரகசியம் பேன்ற நாங்க. ஆனா ரசூலோட காலத்துல எல்லாரும் ரகசியம் பேன்றாக்கள் தான். அதுலயும் ஸ்பெஷல் ஒரு ஆள் இருந்தார், ஷாஹிபு சிர். யாரு பிள்ளைகள்? ஹுதைஃபத்துல் இவரை மட்டும் பாஸ்பேப்பர்ல வந்திருக்குதுன்னு சொல்லி சுபோ கிளம்பி ஹுதைஃபத்துல் யமானி ஹுதைஃபத்துல் யமானி ஹுதைஃபத்துல் யமானி அவரை மட்டும் வாழமாக்க சொல்லுங்க. இல்ல. இல்ல. ரெண்டாவது தெரிஞ்சிருக்கணும். அதாவது அபு உபைதா. யாரு பிள்ளைகள்? அமானுல் உம்மத். யாரு? அமானுல் உம்மத். அமானுல் உம்மத். அமானுல் உம்மத்னா என்ன? நம்பகத்தன்மையுடைய. நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மையை பாராட்டி ரசூலுல்லாஹ் இவருக்கு ஒரு சிறப்பு பெயர். நல்ல விளைக்கணும் பிள்ளைல, நல்ல விளை. முஆது இப்னு ஜபல் இவருக்கு புத்தி கூர்மை, ஹலால் ஹராம் பேணக்கூடியவர். ஹலால் ஹராம் பேணக்கூடியவர் என்ற ஒரு சிறப்பு. சரியா? புத்தி கூர்மை உடையவர், ஹலால் ஹராம் பேணக்கூடியவர் என்ற ஒரு சிறப்பு பேரும் இவருக்கு பிள்ளைகள் இருக்கிறது. அதே மாதிரி பிள்ளைகள் சைஃபுல்லா. சைஃபுல்லா யாரு? அலிரலியா? அலிரலி அசதுல்லா. நல்லா பாரு, அடி வாங்குற இப்ப வாரன். காலித் பின் வலீத். நீங்க சொன்ன அலிரலி பிள்ளைகள் அலிரலிக்கு மட்டும் இல்லை, அது அலிரலிக்கும் ஹம்சார் அலிக்கும் சொல்ற பேரு தான் என்னது? அசதுல்லா. அல்லாஹ்வுடைய சிங்கம். சிங்க வந்தா சிங்க பெண்ணே. என்னது? சிங்கம். நாங்க இவ்வளவு எக்ஸாம் ஒரு மாசம் மிதிக்கு அவருக்கு சிங்க பெண்ணையா பாருங்களா. என்ன பிள்ளை? அப்படித்தானே? சரி பிள்ளைல. வேற யாரும் அடிக்கா? உஸ்மான் அலி. வெக்க சுபாவம் உடையவர். வெக்க சுபாவம் உடையவர் என்ற இதெல்லாம் பிள்ளைகள் இந்த சிறப்பு பேர்கள் எல்லாம் பாடமாக்கணும். ஏதாவது கொண்டு வரும் பிள்ளைல, ஏதாவது ஒன்று அல்லது ரெண்டு எக்ஸாமுக்கும் வரும். சரியா பிள்ளைகள்? ரைட், கிளியரா? இப்ப ரைட். அடுத்தது பிள்ளைகள் எத்தனாவது? 25வது. ஓகே, 25வது எத்தனை ஆன்சர்? மார்க்கர் எடுத்துட்டு வர. எத்தனை மணி? 10:30. நாங்க முடிப்பாருன்னு பார்த்தா மார்க்கர் எடுக்க போறாரு. அப்படித்தானே புள்ளு? நாங்க முடிப்பாருன்னு பார்த்தா அவர் என்ன எடுக்க போறாரு? பின்வரும் அந்த அபு மூசா அல்-அஷ்அரி அவர்கள் சம்பந்தமான சரியா என்னடா புள்ள? என்ன சம்பவம்டா? சிஃபீன் யுத்தம். முஸ்லிம்களுக்கு இடையே நடக்கக்கூடிய போர் ரெண்டு. ஒன்று ஜமல், இன்னொன்று சிஃபீன். ஜமல் யுத்தம் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் அலி அலி அவர்களுக்கு நடக்கிறது. சிஃபீன் யுத்தம் என்பது முஆவியா அலி அவர்களுக்கும் அலி அலி அவர்களுக்கு நடக்கிறது. இது ரெண்டு நடப்பதற்கான முக்கியமான காரணம் உஸ்மான் அலி அவர்களுடைய கொலைக்குரிய நியாயத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. முஸ்லிம்களுக்கு இடையில ரெண்டு போர். ஒன்று ஜமல், இரண்டாவது சிஃபீன். ஜமல் யுத்தம் என்பது ஆயிஷா அலி அலி அலி. சிஃபீன் யுத்தம் என்பது முஆவியா அலி அலி. இந்த ரெண்டு யுத்தம் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணி உஸ்மான் அலி அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. அதனுடைய நியாயத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நடந்த போர் தான் என்ன போர் பிள்ளைகள்? சிஃபீன் யுத்தம் நடந்துட்டு இருக்கிற டைம்ல பிள்ளைகள் முஆவியா தோல்வி அடைஞ்சிட்டு போறாரு. இப்ப முஆவியாவுக்கு சார்பாக இருந்தவர்கள் ஈட்டி முனையை உசத்தி குர்ஆனை காட்டினார்கள். இப்ப அலி அலிக்கு சார்பாக இருந்த டீம் சொன்னாங்க, பெரும்பான்மையினர் அலி அலியோட டீம்ல ரெண்டு டீம் இருந்தார்கள். ஒன்று பெரும்பான்மை, இன்னொன்று சிறுபான்மை. பெரும்பான்மை சொன்னார்கள், நாங்க இனி யுத்தம் செய்ய மாட்டோம், முஆவியா ஈட்டி முனையில குர்ஆனை காட்டிட்டார். சிறுபான்மை சொன்னாங்க, கொஞ்சம் பேர்ல நாம யுத்தம் செய்வோம். ஆனா அலிகளுடைய முடிவு என்னண்டா, இது முஆவியாவுடைய தந்திரம், நாங்க யுத்தம் செய்வோம். இருந்தாலும் பெரும்பான்மை இல்லாம என்ன செய்யலாது?
இப்ப விரும்பியோ வெறுத்தோ அலி சமாதானத்துக்கு போகத்தாமே சமாதானத்துக்கு போனார். ஆனா சமாதானத்துக்கு போன இடம் எங்கண்டா தூமத்துல் ஜந்தல் என்ற இடம். இதெல்லாம் கேள்வியாக வரும் பிள்ளைனா நான் விளங்கப்படுத்துறது எல்லாமே எம்சிக்கு தான். தலைக்கெடுத்துக்கொள்ளணும். தூமத்துல் ஜந்தல் என்ற சமாதான குழு. இதுல முஆவியா சார்பாக இருந்தது அம்ர் இப்னு ஆஸ், அலி சார்பாக இருந்த அபு மூஸா அல்-அஷ்அரி. இப்ப என்ன கதைண்டா புள்ள, நல்ல கதையை விளங்கிக்கணுமா? இதுல பிள்ளைகள் 2 அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறாங்க சிஃபின் யுத்தத்துல. ஒன்று ஹவாரிஜிகள், இரண்டாவது ஷியாக்கள். அப்ப இஸ்லாமிய வரலாற்றுல முதலாவதாக தோற்றம் பெற்ற அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு ஷியாக்கள். அரசியல் ரீதியாக முதலாவதாக தோற்றம் பெற்ற பிரிவு ஷியாக்கள். இப்ப எப்படி பிரிகிறாங்கண்டா ஹவாரிஜிகள்? இப்ப அலி சமாதானத்துக்கு போனாரா இல்லையா? ரைட். இப்ப இவங்க என்ன சொன்ன, சிறுபான்மையின யுத்தம் நாங்க செய்வோம், இவங்க செய்ய இயலா. இப்ப இது யாருக்கு இப்ப இழிவு? இப்ப அலி யார முடிவை ஏற்றுக்கொண்ட கடைசியாக? பெரும்பான்மை. சிறுபான்மையினருக்கு ஒரு இழிவாக மாறிச்சு. இப்ப பார்த்தானுங்க கதையை கட்டப்படுறானுங்கள். அல்லாட நாட்டம் என்னண்டா சட்டப்படிக்கு முஆவியா தோல்வி அடையணும், அலி வெற்றி அடையணும். ஆனா இந்த அல்லாஹ்வுடைய நாட்டத்தை இந்த அலியும் முஆவியாவும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மறுத்து இவங்க என்ன செஞ்சாங்கண்டா, அல்லாஹ்ட நாட்டம் என்ன, முஆவியா தோல்வி அடையணும், யாரு வெற்றி அடையணும்? அலி. அல்லாஹ்வுடைய தீர்ப்பை இவ 2 பேரும் ஒரு சமாதான குருவை நியமிச்சு இவங்க அல்லாஹ்ட தீர்ப்பை அப்படியே நாசமாக்கிட்டாங்க. அதனால இவங்க 2 பேரும் காஃபிர் என்று சொல்லி உடனடியாக அவ்விடத்தே இஸ்லாத்தை விட்டு பிரிந்து இஸ்லாத்தை விட்டு அப்படியே தூரமாயிட்டாங்க. காஃபிர். அவனல் காஃபிர், அலி காஃபிர் இல்ல. யாரு காஃபிர்? ஹவாரிஜிகள். ஓமா இல்லையா? ஏண்டா பிள்ளைகள் அவன் உடனடியாக ஹவாரிஜிங்க உடனடியாக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாங்க. என்ன சொன்னானு? இப்ப நாம என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? இப்படி ஒரு சம்பவம் வந்தா திடீர்னு நிப்பாட்டப்பட்டா அல்லாஹ்ட நாட்டம் கலாக்கத்துன்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம் என்ன? இப்ப நாம ஒரு ட்ரிப் பண்ண போறதுக்கு ஏற்பாடு செய்யறோம். என்ன செஞ்சு எல்லாம் ரெடி ஆகியாச்சு. இப்ப நான் தான் உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சேன். இப்ப நாளைக்கு போறேன்னு ஓகே. இப்ப சுபோ கிளம்பி இல்ல போறலன்னு சொன்னா அல்லாஹ்ட நாட்டம் அல்லாஹ்ட நாட்டம் நாங்க இன்றைக்கு ட்ரிப் போக வேண்டும், ஆனா அல்லாஹ்வுடைய தீர்ப்பை இர்சா சார் மாற்றி விட்டார், எனவே இர்சா சார் காஃபிர்னு சொல்லலாமா நீங்க? ஏன் சொல்லல? அதுல என்ன சொல்லுவீங்க? முடிவு செஞ்ச திடீர்னு நடந்துட்டு யார நாட்டம்? ஏதோ நன்மையும் பிடிக்கும், நாங்க போகாம இருந்தா ஏதோ நன்மையும் பிடிக்கும் யோசிச்சுட்டு போறேதான். இவன் அப்படி அல்ல. இல்ல முஆவியா தோல்வி அடையணும், அலி சட்டப்படிக்கு வெற்றி அடையணும். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தீர்ப்பை மாற்றி விட்டார்கள் என்று சொல்லி வெளியேறி சென்றவர்கள் தான் இந்த ஹவாரிஜிகள். இவங்க வெளியேறி சென்று என்ன செஞ்சாங்கண்டா பிள்ளைகள், அலிய கடுமையாக தொல்லைப்படுத்தி நகர்வான் போர் நடக்குது. இந்த ஹவாரிஜிங்களாலதான் அலி அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். சரியா பிள்ளைகள்? இந்த ஹவாரிஜிகள் வெளியாகி திரும்ப அலியை தொல்லப்படுத்தினாங்க. அப்ப திரும்ப நகர்வான் போர் நடக்குது. என்ன நகர்வான் என்ற இடத்துல. சரியா பிள்ளைகள்? இதன் விளைவாகத்தான் இறுதியாக அலி அவங்க கொலை செய்யப்படுறாங்க. சரியா பிள்ளைகள்? இதான் கதை விளையாட்டா பிள்ளைகள்? விஷயம் விளையாட்டா உங்களுக்கு? கதையா இதுல இருந்து பிரிந்தாக்கள் தான் பிள்ளை ஷியாக்களும் இதுல பிரிந்தாக்கள் தான் ஷியாக்களும் வருவார்கள். இந்த ஷிஃபி யுத்தத்தின் விளைவாகத்தான் ஷியாக்களும் பிரிகிறார்கள். எனவே பிள்ளைகள் கேள்வி என்னண்டா, அபு மூஸா அல்-அஷ்அரி சம்பந்தமான சரியான கூற்று என்னண்டா, தூமத்துல் ஜந்தல் சமாதான பேச்சுவார்த்தையின் போது அலியின் பிரதிநிதியாக செயற்பட்டார். சரியா பிள்ளையா? சரி. ஹுதைபியா உடன்படிக்கு நபி அவர்கள் எழுத்தர்களாக பணியாற்ற பச்சைப்புல. அக்கபா உடன்படிக்கு மதீனா பாஸ் தலைவராக இருந்தால் சரி வராது. எகிப்தை வெற்றி கொண்டு அதில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நினைத்தார், அதுவும் இல்ல. கந்தை யுத்த திமிரவியோட அதுவும் இல்லை. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப சரியான விட பிள்ளைகள் கதையே சொல்லிட்டேன்னா அப்ப இதுக்குள்ள நிறைய எம்சிகள் இருக்குது. இருக்கா இல்லையா? அதுக்குள்ள நான் சொன்ன கதைக்குள்ள நிறைய எம்சிகள் இருக்கா இல்லையா? இப்படிதான் படிக்கணும். படிச்சா இந்த கேள்வி ஒன்றுதான் கேட்டிருக்கிறான். நான் சொன்னதெல்லாம் பல விதமாக. ஏன்னா இங்க அபு மூஸா அல்-அஷ்அரி மட்டும்தான் வந்திருக்குது. நான் அம்ர் இப்னு ஆஸ் சொல்லியிருக்கிறேன், யாரு சார்பாக சொல்லியிருக்கிறேன், சிஃபின் யுத்தம்ல என்னன்னு சொல்லியிருக்கிறேன், அதுல இருந்து பிரிந்த அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு என்ன சொல்லியிருக்கிறேன், நகர்வான் போருண்டா யாருக்கு இடையில் நடந்தது, ஹவாரிஜிகளுக்கும்
ஹவாரிஜிகளுக்கும் அலிரலிக்கும் இடையில் நடந்த போர் நகர்வான். அப்ப நிறைய எம்சிகள் இதுக்குள்ள வந்துட்டு தலைக்கு எடுத்துக்கொள்ளணும். ரைட். 27வது அல் குர்ஆனை இனிய குரலில் இது தெரிய முடியல எல்லாருக்கும். யாரு நல்ல பசந்தா, எல்லாரும் பசந்தா ஓதுறேதான் இருந்தாலும் நம்ம வகுப்புலையும் தான் ஏன்னா சில பிள்ளைகள் குர்ஆன் ஓதும் பசந்தா இருக்கும். ஆனா எல்லாரும் ஓதுறேதான். ஆனா இருந்தாலும் நல்ல பசந்தா ஓதுறாள் இருப்பாங்க. அவங்கதான் அதுல முக்கியமாக அல் குர்ஆனை இனிய குரலில் ஓதியமைக்காக நபியர்களால் பாராட்டப்பட்ட சஹாபி அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. வெரி குட். 28வது அல் குர்ஆனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பிக்தால். சில இடங்கள் அப்படி பிக்தோல் என்று வருமா? பிக்தோல் பிக்தோல் என்று சொன்னாலும் உண்டுதான், பிக்தால் என்று சொன்னாலும் உண்டு. ஹமுராபி என்று சொன்னாலும் சாரி பபிலோனியா என்று சொன்னாலும் உண்டுதான், பாபிலோனியா என்று சொன்னாலும் என்னது உண்டுதான். பிக்தால் என்று சில இடங்கள்ல வரும், சில இடங்கள்ல என்ன வரும்? பிக்தால் பிக்தோல் என்று வரும். அப்படி வரும் இல்ல என்ன? எல்லாம் உண்டுதானா? 29வது 28வது உள்ளே 2 தகவல் பாடமாக்கும். தனது கிரணம் விரிவுபடுத்த வேண்டும் எனவும் ஆயுள் நீடி பாருங்க ஒரு கதீசை வச்சு பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க வேண்டும் எனவும் விரும்புகிறார். அவர் இணைந்து நடக்க வேண்டிய நபி அவர்கள் குறிப்பிட்டது. பாருங்க எப்படி கேட்டிருக்கான கேள்வி. நான் அதான் சொன்னேன், கைட வாசிங்க. சில ஹதீசுகள் படும் கேள்வி வரும் என்று சொன்னா இல்லையா? சொல்லுங்க. இதுக்காக சொன்னது. யார சொன்னாங்க? ரசூலுல்லாஹ். ரத்த உறவு, நம்மட குடும்ப உறவு இருக்குது. உம்மாட உறவு, வாப்பாட உறவு, நம்ம ரத்த நானா தங்கச்சி மாறு. அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா குடும்ப உறவு எல்லாரும் பிரிஞ்சு ஒத்தரும் போறல பிசி. என்ன இப்ப போன் என்ன அதே மாதிரி என்ன இப்ப பிசி வேலை அங்க இங்க குடும்பமே இல்லை. அப்ப என்ன சண்டை. அப்ப தனது இரத்த இரணம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றா, ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்றா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இரத்த உறவினரோடு சேர்ந்து வாழுங்க என்று ரசூலோட ஹதீஸ். வெரி குட். 30வது 29வது எத்தனாமா? குடும்ப நிர்வாகம் தொடர்பு. இது பொதுவான ஒரு கேள்வி. பொதுவான கேள்வி இல்ல, தனி மனிதனுக்கான சுன்னா தனி மனிதனுக்கான வழிகாட்டல், சுன்னா குடும்பத்துக்கான வழிகாட்டல், சுன்னா சமூகத்துக்கான வழிகாட்டல், அரசியலுக்கான வழிகாட்டல், அழகியலுக்கான வழிகாட்டல் 2வது அளவுல இருக்கா இல்லையா? இதை வச்சுதான் குடும்பத்தை வச்சு ஒரு கேள்வி. குடும்ப நிர்வாகம் தொடர்பு இஸ்லாமிய வழிகாட்டல்கள் எது? தலையை யூஸ் பண்ணணும். எது வரும் பிள்ளை? முதலாவது குடும்ப தலைமை ஆண்களுக்கு உரியதாக இருந்த தலைமை பொறுப்பு யாரு? வீட்டுல யாரு? வாப்பாவா இல்லையா? பெண்களின் கருத்தை அறிவது அவசியமா? வாப்பா தலைவர்னு சொல்றதுக்காக வேண்டி உம்மா கருத்து சொன்னா நீங்க சும்மா போங்கோ, நாங்க தலைவர் உங்களோட கருத்தெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லலாமா? அவைக்கு கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. ஏண்டா பிள்ளைகள் ஒரு சம்பவம் சொல்ற, உமருடைய ஆட்சி காலத்துல இந்த பெண்கள் பிள்ளைகள் மகர் கேட்கலாம். திருமணம் முடிக்கிற டைம்ல என்ன இந்த மகர்ன்னு செல்றது பிள்ளைகள் என்ன பெண்கள் ஆண்களிடமிருந்து கேட்கிறது. ஒன்று மகர் நகையாக கொடுக்கலாம், அல்லது பணமாக கொடுக்கலாம், அல்லது குர்ஆன் வசனத்தை ஓதி கொடுக்கலாம், அல்லது குர்ஆன கையால் எழுதி கொடுக்கலாம். என்ன எப்படியோ கொடுக்கலாம். என்ன இப்ப கொடுத்தா நல்லா தான் இருக்கும். குர்ஆன் வசனத்தை ஓதினா ஏற்றுக்கொள்ளீங்களா? இல்ல சார். சரியா? ரைட். சரியா பிள்ளையர்? ரைட். அப்ப குர்ஆன் வசனத்தை ஓதி கொடுக்கலாம். ஆனா நாம ஏற்றுக்கொள்வோமா? இல்ல. என்ன அழகாத்தான் ஆன்சர் வருது. ஒரு புள்ள ஓம் சார் நான் அந்த குர்ஆன் வசனத்தை ஏற்றுக்கொள்வேன். என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? ஏற்றுக்கொள்வோம். அது மெதுவா மாற ஏற்றுக்கொள்வோம். வேணும்னு சொன்னா இப்ப என்ன நடக்குதுன்னா பிள்ளைகள் உமருகிற காலத்துல பெண்கள் என்ன பிள்ளை பெண்கள் கேட்கலாம். அதுக்காக வேண்டிய பிள்ளை இந்த ஆக்களை பார்த்து தான் கேட்கணுமா? நீங்க முடிக்கிறது உதாரணமாக சாதாரணமா ஒரு மாசத்துக்கு ஒரு 70,000 சம்பளம், ஒரு 1,00,000 சம்பளம் எடுக்கிற ஆள்கிட்ட போய் நாம பெருசா கேட்கலாமா பிள்ளை? அது கேட்ட மாதிரி நாம கேட்கணும். அதுக்காக வேண்டி கண்ட மாதிரி கேட்கிறல்ல. உமருகிற ஆட்சி காலத்துல
பெண்கள் உமர் அலி சொன்னாரு, பெண்களே நான் கேள்விப்பட்ட நிறைய ஆண்கள் முறப்பட்டாங்க, நீங்க அதிகமாக மகர் கேட்கீங்களா? அதிகமாக நீங்க மகர் கேட்கீங்களா? என்னது சொல்றேன்டா, கருத்து தெரிவிக்கிற சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது என்பதற்குரிய ஆதாரம் தான் அது. சரியா பிள்ளை? நீங்க நிறைய மகர் கேட்கீங்களாம் என்று சொன்ன போது உமர் அலி சொன்னாரு, அப்படி கேட்க வேண்டாம், கொஞ்சமா கேட்டுக்கொள்ளுங்கோ என்று சொன்ன போது பெண்கள் எழுப்பி சொன்னாங்க, உமர் அலி அவர்களே, இது எங்களுக்கு குர்ஆன் வழங்கிய சலுகை, இஸ்லாம் வழங்கிய சலுகை, இதுல நீங்க தலையிட இயலாது என்று சொன்ன போது உமர் அலி மன்னிப்பு கேட்டார். பாருங்க பிள்ளைகள், ஒரு ஜனாதிபதி ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சா உடனடியாக அப்புறம் எப்படி மனம் இல்லைன்னு பாருங்க. இப்பே ஏழுமா நான் சொல்றதான் நீங்க கேட்கணும், அப்படி இல்ல. உமர் அலி பாருங்க, உமர் அலிட்ட நிறைய ஆண்கள் முறப்பட்டிருக்காங்க, பெண்கள் நிறைய மகர் கேட்காங்க, கடுமையா கேட்காங்க மகர். இப்ப இத உமர் அலி சபையில சொல்றாரு, பெண்களே நீங்க கூட கேட்கீங்களா, கொஞ்சம் பார்த்து கேளுங்க வாப்பா என்று சொன்ன போது பெண்கள் கேட்டாங்க, இது இஸ்லாம் எங்களுக்கு வழங்கிய உரிமை, அதை நாங்க கேட்போம். அப்ப உமர் அலி மன்னிப்பு கேட்டாங்க. என்னண்டா பிள்ளைகள், கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு. அதுக்காக வேண்டி பிள்ளைகள் சேர் சொன்னாரு, மகரை எப்படியும் கேட்கலாம் என்று. என்ன இப்ப என்ன திருமணம் பேசுகின்ற போது எங்கட சேர் சொல்லி தந்தாரு, நீங்க எவ்வளவு அப்படி இல்லையா? கேட்கலாம், ஆனா நீங்க உங்களுக்கு பேசுற ஆள் எப்படிப்பட்டவர் என்று பார்த்து கேட்கும். சரியா பிள்ளைகள்? அவரை பார்க்கும். சரியா? எப்படிப்பட்டவர், நல்ல வசதியா, நல்லா நல்ல சல்லிக்காரரா, அப்படி பார்க்கணும். சும்மா பிள்ளைகள் என்ன பெருசா ஒன்றும் இல்லை அவர்கிட்ட போய் நாம கேட்கலாம் பெரிய தொகை சொல்லுங்க. இல்ல சார். இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்டுக்கொள்ளணும் பிள்ளைங்களா. அதுக்காக வேண்டி இப்படி ஆதாரத்தை பிடிச்சிட்டு அப்படி இப்படி இல்லையா விளக்கம். இப்ப என்ன கேள்வி, குடும்ப நிர்வாகம் அந்த இஸ்லாமிய வழிகாட்டல்கள்ல குடும்ப தலைமை ஆண்களுக்கு உரியதாக இருப்பது பெண்களுடைய கருத்தை அறிவது அவசியமாகும். இரண்டாவது, குடும்ப தலைமையில் பெண்களுக்கு எத்தகைய பங்கும் கிடையாது. பச்சைப்பிள்ளை, குடும்ப விடயத்தில் மனைவியின் கருத்தை கூறுவது கணவனுக்கு அவசியமானது அல்ல. பச்சைப்பிள்ளை, மனைவியின் கருத்தை அறிந்ததன் பின் இதற்கு எதிர்மாறாக நடந்து கொள்வதே சிறந்ததாகும். அப்படி வராது. உழைப்பில் ஈடுவது ஆண்களை சார்ந்தது, குடும்பத்தை வரும் பெண்கள் அப்படியும் இல்லை. உழைக்கிறது எல்லாரும் போகலாம், ஏன்னா ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் போகலாம். வாய்ச்சாலே விளங்கக்கூடிய விஷயம் பிள்ளைகள், அது பிரச்சனை இல்லை. ஆனா பொருத்தமான ஆன்சர் அது 30வது. மற்றதெல்லாம் பிள்ளை பிள்ளைகளா வாய்ச்சி பாருங்க, பிள்ளையா விளங்குதா இல்லையா? சந்தேகம் வருது அவங்க சொல்லுங்க. இல்ல சார். வாய்ச்சாலே விளங்கும், ஆனா கொஞ்சம் தலையை யூஸ் பண்ணணும் பிள்ளைல, தலையை கொஞ்சம் அவசரப்படப்படாது. இது கொஞ்சம் பொதுவான கேள்வி மாதிரி கேட்பாங்க. 31, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்குரியது, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்குரியதா, லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்ற வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? கொள்கை கொள்கை சுதந்திரம் போட்டாலும் சரிதான் பிள்ளை. அடுத்த முதலாவது ஆன்சர் தான் வரும் இதுக்கு. ஆனா அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? ஒவ்வொருவருக்கும் அவரது மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு பூரண உரிமை உண்டு போட்டாலும் உண்டுதான். பிறகடைய போட்டுக் கொள்ளுமோ, கொள்கை சுதந்திரம் என்று போட்டாலும் இந்த வசனத்துக்கு பொருத்தமா இல்லையா? பொருத்தம் இல்ல, இந்த வசனத்துக்கு பொருத்தமாக வரும். ரைட். அல் குர்ஆனை நூல்படுத்துவதற்கு உஸ்மான் நியமிக்கப்பட்ட குழு அங்கத்தவராக உருவார்ந்தவர் யார்? அந்த ஹுதைபத்துல் யமானி. அடி வாங்க இப்ப பிள்ளைகள், தங்க கட்டிகளே, இதவிகளே, குர்ஆன நூலுருப்படுத்துறதுக்கு உஸ்மான் அலி அவர்களால் நியமிக்கப்பட்டது ஸைத் இப்னு தாபித். அவங்க படிக்கிற அடிக்கடி ஓமான்லயே சொல்லுங்க, ஸைத் பின் தாபித் வருவார். இவர் தான் மெயினால், இவர் தான் தலைமையில. ஆனா இவர் மட்டும் இல்ல, 4 பேர் இருக்காங்க முக்கியமான ஆள். கட்டாயம். யாரு? முதலாவது யாரு? ஸைத் இப்னு தாபித். இரண்டாவது யாரு? அப்துல்லா இப்னு சுபைர். வழியை கொள்ளுங்க பிள்ளைகளா, அப்துல்லா இப்னு சுபைர். மூன்றாவது யாரு? ஸைத் இப்னு ஆஸ். ஸைத் இப்னு ஆஸ். நாலாவது யாரு? அப்துர் ரஹ்மான் அல் ஹாரிஸ். அல் ஹாரிஸ். ஏண்டா பிள்ளைகள் பாருங்க, ஸைத் இப்னு தாபித்தை போடல. உண்மையாகவே மெயினார் யாரு? குர்ஆன நூலுருப்படுத்துறதுக்கு உஸ்மான் அலியா நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவர் என்று கேட்கல. என்னன்னு கேட்டிருக்குது? அங்கத்தோரில் ஒருவர்.
அங்கத்தவர் செய்தி முழு சாபித்து வருவார் இல்லன்னு இல்ல வருவார் ஆனா செய்தி முழு சாபித்த போடாம யார போட்டிருக்குது செய்தி முழு ஆஸ் இவரையும் போடலாம் இவரையும் போடலாம் இவரையும் போடலாம் இவரையும் போடலாம் 4 பேரும் தெரிஞ்சிருக்க வேண்டும் பேரா பிள்ளைகள் பேரா ஓம் ஓ சார் சார் ரைட் போதும் என்ன பிள்ளை நிக்கிமா சரியான டயட் 2 மணி நேரம் ஆயிட்டு பிள்ளைல 9 10 11 போதும் என்னமா ஓ சார் என்ன பிள்ளை நிக்கிமா சரியா காய்ச்சல் பிள்ளைல காய்ச்சல் இருந்தாலும் படிப்பிக்க வரக்குள்ள பிள்ளை காய்ச்சல் விளங்குறல ஒன்று விளங்குறல தூங்க போகல வீடு கத்துறது சரி பிள்ளைகளா ரைட் பாருங்க பிள்ளை இவ்வளவு விஷயங்கள் படிச்சு எம்சி குண்டா பிள்ளை இவ்வளவு விஷயம் நிறைய விஷயம் வருதா தகவல் வருதா இல்லையா ஓ சார் வருது சிலபஸே வரும் பிள்ளைகளா 2வது அளவுல சிலபஸே அப்படி சொல்லுவாங்க ஒரு பயப்படையதில்ல என்னோட சேர்ந்து எம்சி கொலி கைடை வாங்கிட்டு வாங்க அவ்வளவுதான் கூட வேலை 2017ஆம் ஆண்டு கைடை மட்டும் வாசிக்கிற வேலை கூட வேலை வேற ஒன்றும் செய்யல நீ எம்சி கொலி இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வகுப்புல நாம 2வது அழகா முடிச்சிட்டோம்னா அடுத்த தஃப்சீர் சரியா பிள்ளைகள் தஃப்சீர்ல நிறைய விஷயங்கள் நீங்க விளங்கப்படுத்த இன்ஷாஅல்லாஹ் அதெல்லாம் போகும் பிள்ளைல அழகா போகுமா பயப்பட வேண்டாம் கடைசி டைம்ல படிக்கணும் அப்பதான் அந்த யாபம் நிக்கும் இன்ஷாஅல்லாஹ் துவா செஞ்சு கொடுங்க பிள்ளை இன்ஷாஅல்லாஹ் போயிட்டு வார சந்தோஷம் நல்லா படிங்க சரியா நல்லா ஃபிட்டா படிங்க பிள்ளைல நல்லா ஃபிட்டா படிங்க பயப்பட வேண்டாம் சரியா ரைட் போயிட்டு வரவா ஓகே சாப்பிட்டீங்களா ஓகே இல்ல சார் இல்ல சார் சாப்பிட்ட பிள்ளைல அம்மா ஓம் சார் இவ்வளவு தியாகம் எங்களோட பிள்ளை அப்படித்தானே பிள்ளை பசித்திரி அப்படித்தானே தனித்திரி விழித்திரி ஓ சார் சரியா ரைட் ஓகே பிள்ளைல இன்ஷாஅல்லாஹ் சந்திப்போம் போயிட்டு வார நாளைக்கு பாடம் இல்லை பிள்ளைல நாளைக்கு மற்ற அந்த என்னண்டா இந்த எஸ்ஏ அடிக்க முடியல எஸ்ஏ அடிக்குது நாளைக்கு இல்லை இன்ஷாஅல்லாஹ் நாளை மறுதினம் போடுவேனா சரியா ஓகே சார் ஓகேம்மா இன்ஷாஅல்லாஹ் கூலா படிப்ப முடியல ஒரு மாசம் வரைக்கும் தான் நான் கூலா படிப்பேன் பயப்பட வேண்டாம் ரைட் போயிட்டு வர அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஓகே